உலகி ஐந்து கரத்தனை யானை முகத்தினை இந்தி இடம்பினை கோடும் ஏற்றினை நந்தி நகந்தனை யானை கொழுந்தினை புந்தில் வைத்தடை போற்றுகிறேனே அம்மன் துணை. அபிராமி அம்பிகையே அம்பிகையே தேவி கருமாரி ஐயை நிறைந்த ஈஸ்வரியே அகிலே சிவகாமியே அகிலம் மகள் அல்லும் பகலும் மகள் சிவனின் சகாதி உமையை வணங்க மகளும் நினை அம்மன் துணை. நன்றி வணக்கம். இந்த பரிசை வழங்குமாறு நமது தலைவர் திரும்பிக்க வா 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 வா. சத்தியமயி பவர். இந்த அன்னை நான் இந்த ஸ்கூல்ல வேலை பார்க்க வந்த உடனேயே என்னை அவர்களால் நான் ஈர்க்கப்பட்டவன். அதனால அவங்க மேல எனக்கு ஒரு மரியாதை உண்டு. அதற்கு அடுத்தபடியாக இன்னதென்று அறியாமல் நான் ரொம்ப சின்ன வயசுல அந்த ஸ்கூலுக்கு வேலை வந்தேன். நான் படித்த பள்ளிக்கூடத்துல வேலை பார்த்த பியூன் தான் இங்க நீ சும்மா இருக்கிறதுக்கு அந்த ஸ்கூல்ல போய் வேலை பாருங்கன்னு சொன்னாங்க. வந்தது ஒன்றும் நானும் சோடையாகவில்லை. 3 வருடங்கள் வித்தவுட் பேல வேலை பார்த்தேன். இருந்தபோதும் சந்தோஷமா வேலை பார்த்தேன். என்னைக்கு எனக்கு சம்பளம் வேணும்னு தோணுச்சோ அன்னைக்கு இந்த ஸ்கூலை விட்டு நான் வெளியே போயிட்டேன். ஆனால் அப்பள்ளியால் நான் பெருமை அடைந்தேன் என்பதை இந்த இனிய மாலை பொழுதில் கூறிக்கொள்கிறேன். அது மாதிரி இந்த பள்ளியும் இந்த சமுதாயமும் எவ்வாறு எல்லோருக்கும் உறுதுணையாக இருக்கிறதோ அதுபோல இன்றைய குடும்பத்திற்கு தலைவனா தலைவியா என்ற தலைப்பு மிக பொருத்தமாகவே உள்ளது. அருள் அன்னையின் அருளால் எந்தவித இடைஞ்சூறும் இல்லாமல் இந்த பட்டிமன்றம் மிக சிறப்பாக நடந்தேற வேண்டும் என்று இறைவனை வணங்கி வேண்டி முடிக்கிறேன். வணக்கம். இந்த விழா குழுவினர் அவர்களுக்கும் நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே என்று வாதாடிய நக்கீரர் பரம்பரையில் வந்த நடிகர் அவர்களுக்கும் என் போன்று பேச வந்திருக்கும் அணியினருக்கும் இப்பட்டிமன்றத்தை கண்டு கேட்டு ரசித்து செல்லும் இத்தல்லாகுளம் பொதுமக்கள் அனைவருக்கும் என் இனிய பணிவான கனிவான மாலை வணக்கம். எங்களுக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு குடும்ப வளர்ச்சிக்கு பெரிதும் துணை நிற்பவர்கள் ஆண்களே. ஆனால் நாங்கள் பேச வந்தவர்கள் 3 பெண்கள். ஏன்னு கேட்டீங்கன்னா, அதாவது மனம் விட்டு அழுபவர்கள் பெண்கள், மனதுக்குள் அழுபவர்கள் ஆண்கள். மனதுக்குள்ளே அழுதுகிட்டு அவங்க குடும்ப சுமையை சுமந்துக்கிட்டே இருப்பாங்க. அதனால பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அதிக அளவில் மாரடைப்பால் இறந்து போகிறாங்க அப்படின்ற ஒரு புள்ளியல் தகவல் வந்திருக்கு. அதனால அந்த ஆண்களை வளரணும் வாழணும் அப்படின்ற நோக்கத்தோட நாங்கள் ஆண்கள் அப்படின்ற தலைப்பில் நாங்கள் 3 பேரும் பேச வந்திருக்கோம். புறநானூறு அப்படின்னு எடுத்துட்டோம்னா அதில் பார்த்தீங்கன்னா தந்தை தன் மகனை சான்றோன் ஆக்குதல் தந்தைக்கு கடனே. ஒரு தந்தை தன் மகனை சான்றோன், அதாவது கல்வி கேள்விகளில் சிறந்தவனாக ஆக்க வேண்டும் என்பதுதான் தந்தையுடைய கடமை. அப்ப அந்த இடத்துல குடும்ப தலைவனுக்குரிய பொறுப்பு அந்த புறநானூற்றுல தெளிவடைகிறது. மற்றொரு செய்தியையும் புறநானூற்றுல சொல்றாங்க, வீட்டுக்கு ஒரு ஆண் மகனை போருக்கு அனுப்புக அப்படின்றாங்க. அந்த இடத்துல வீரம் தென்படுது. வீரம் தென்படும் பொழுது அந்த வீரத்தை புறநானூறு பறைசாற்றுகிறது. அடுத்தபடியாக குறுந்தொகை அப்படின்னு எடுத்துட்டோம்னா, வினையே ஆடவருக்கு உயிரே மனையுறை மகளிருக்கு ஆடவரே உயிர். வினைனா வேலை, வேலைதான் ஆடவருக்கு உயிர். நம்ம சொல்லுவோம் வேலை தான் புருஷ லட்சணம் அப்படின்னுவோம். வேலையை தேடி கணவன் போயிடுவாரு. ஆனா மனைவியில தங்கியிருக்க மனைவி அந்த ஆடவரை உயிராக கருத வேண்டும் அப்படிதான் அந்த குறுந்தொகை செய்தி நம்மளுக்கு சொல்கிறது. இதுல இருந்து பார்த்தீங்கன்னா குடும்ப தலைவருக்கு அந்த வேலை எவ்வளவு உயிராக இருக்குதோ, அப்போ குடும்பத்தில் அவருக்கு எவ்வளவு பொறுப்பு இருக்கு அப்படின்றது நம்மளுக்கு புலப்படுது. அடுத்தபடியா பார்த்தீங்கன்னா முல்லைப்பாட்டு, முல்லைக்கலை அப்படின்னு எடுத்துட்டோம்னா
போன்றவரையும் ஆக்கி இருக்கிறாங்க. இந்த 2 சம்பவத்திலையும் பார்த்தீங்கன்னா தலைவன் குடும்பத்தினுடைய பொறுப்பை உணர்ந்து குடும்ப வருமானத்திற்காக கல்வியை தேடி செல்கிறான். எனவே அவனுக்கு குடும்ப பொறுப்பு அதிகம் உள்ளது என்ற விஷயம் நம்மளுக்கு புலப்படுகிறது. அடுத்தபடியாக திருவள்ளுவர் கூட சொல்றாரு, தந்தை மகற்காற்றும் நன்றி அவையத்து முன்னே இருப்ப செயல். ஒரு தந்தையானவன் தன் மகனை கல்வி நிறைந்த சான்றோர்கள், ஏற்கனவே நிறைய பேர் கல்வி அறிவுரை சிறந்தவங்களா இருப்பாங்க, அவங்கள விட இன்னும் அறிவில் மூத்த அறிவுடையவனாக தன் மகனை அவையிலே முன்னே இருக்க செய்ய வேண்டும். இதுதான் அந்த தந்தையோட கடமை அப்படின்னு வள்ளுவர் அந்த குறள் வழியா நமக்கு வைக்கிறாரு. இன்னொன்றை வள்ளுவர் சொல்றாரு, வையத்துள் வாழ்வாங்கு வாழ்வான் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படுவான். அதாவது இல்லறம் அல்லது நல்லறம் இல்லை என்ற அருள்நெறியை உணர்ந்து தர்ம வழியில் இயற்கையின் தன்மையோடு உலக வழியில் வாழும் உத்தமனே உண்மையான இல்லற தலைவன். அவனுக்கு அதாவது இந்த வானுலகில் வான்புகழ் கொண்ட ஞானியர் வரிசையில் அவனை வைத்து போற்றுவர் அப்படின்னு வள்ளுவர் சொல்லியிருக்காரு. இந்த விஷயங்கள் வந்து பார்த்தா இலக்கியங்கள்ல பூரா என்ன சொல்றாங்க, ஆண்களுக்கு குடும்ப விஷயங்கள்ல குடும்பத்தை அப்படின்றது நமக்கு புலப்படுது. அடுத்தபடியா பாத்தீங்கன்னா குடும்ப வளர்ச்சி அப்படின்னு நமக்கு தலைப்பு இருக்கு. குடும்ப வளர்ச்சினா எதை சொல்றாங்க, ஒரு குடும்பத்துக்கு வருமானத்தை சொல்றாங்களா இல்ல பிள்ளைங்களோட வளர்ச்சி கல்வி வளர்ச்சியா இருந்தா அது வளர்ச்சி ஆகாது. சரி குழந்தைங்க நல்லா படிச்சிருக்காங்க அப்படின்னா அதுவும் வளர்ச்சி ஆகாது. சரி குழந்தைங்களே இல்ல தந்தை தாய் இருக்காங்க நல்ல வசதி வாய்ப்பு இருக்கு அப்படின்னா அது குடும்ப வளர்ச்சியா அப்படின்னா அதுவும் இல்லை. அப்ப மூணும் சேர்ந்த ஒரு ஒட்டுமொத்தமான வளர்ச்சியை தான் குடும்ப வளர்ச்சின்னு நம்ம சொல்ல முடியும். இந்த குடும்ப வளர்ச்சிக்கு ஒரு குடும்ப தலைவியாக மட்டும் துணையா இருக்க முடியாது. அதுக்கு குடும்ப தலைவர் இல்லாம குடும்ப தலைவியாக இருந்தா இந்த மூளைக்கு கொண்டு வந்தா சமுதாயம் அந்த குடும்ப தலைவியா அவதூறா பேசும். அப்போ குடும்ப தலைவரோட அந்த தலைவி இந்த 3 விஷயங்களையும் கொண்டு வரலாம். அப்ப அந்த குடும்ப தலைவர் அந்த குடும்ப தலைவிக்கு பக்கபலமாக பாதுகாப்பாக துணையாக இருந்து வருகிறார். இதை நடுவர் அவர்கள் கருத்தில் கொள்ள வேண்டும். அடுத்தபடியாக ஒரு பெண்ணை நம்ம பிரசவத்துக்கு பிரசவ அறையில அனுப்பி வச்சுக்கிறோம். வெளியில பாத்தீங்கன்னா பெண் வீட்டார்களும் மாப்பிள்ளை வீட்டார்களும் காத்துட்டு இருக்காங்க, என்ன குழந்தை பிறக்க போதோ அப்படின்ற ஒரு ஆவல்ல இருக்காங்க. பெண் குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னு சொன்னவனே எல்லாருடைய முகத்திலையும் கொஞ்சம் வருத்தம் இருக்கு. இதே ஆண் குழந்தை அப்படின்னு சந்தோஷம் இருக்கு. ஆனா எதிரில பாத்தீங்கன்னா 3 பேரும் பெண் குழந்தைகள், பெண்கள் குடும்ப தலைவியர் ஆகி குடும்ப வளர்ச்சிக்கு பெரிதும் துணை நிற்பாங்கன்னு சொல்றாங்க. அப்புறம் ஏன் பெண் குழந்தைகள் பிறந்தா வருத்தம் அடைகிறாங்க? ஏன் 4 பெண் குழந்தைகளை பெற்றுக்கலாமே? 4 பெண் குழந்தைகள் பிறந்தா 4 குடும்ப வளர்ச்சிக்கு அவங்க பெரிதும் உறுதுணையாக இருப்பார்கள் அல்லவா? அதுக்கு ஏன் அவங்க வருத்தப்படுறாங்க? பெண் சிசு கொலை இதெல்லாம் நடக்குது. ஏன் இப்ப 2 பெண் குழந்தை நான் 3 பெண் குழந்தையோட நிக்கிறவங்க எல்லாம் ஆண் குழந்தை இல்லையே நமக்கு அப்படின்ற வருத்தத்துல இருக்காங்க. ஏன்னா அந்த ஆண் குழந்தை வளர்ந்து அவன் ஒரு குடும்ப தலைவனாகி குடும்ப வளர்ச்சிக்கு பெரிதும் துணை நிற்பான் என்று அந்த தாய் நம்புகிறார். இப்ப சின்ன ஒரு நகைச்சுவை, 2 நண்பர்கள் பேசிக்கிறாங்க. அண்ணே காதல்ல தோல்வி வெற்றினா என்னங்கண்ணே அப்படின்னு கேட்கலாம். அதுக்கு அவன் சொல்றான், ஒருத்தன் காதல்ல தோல்வினா தாடிய வளர்க்கணுமியா, காதல்ல வெற்றினா பொண்டாட்டிய வளர்க்கணும் பிள்ளைய வளர்க்கணும் அப்படின்னா. இதை சொல்லும் போது கூட அவன் அந்த பொறுப்பை உணர்ந்துதான் சொல்றான். அப்ப இது நம்ம நகைச்சுவையா எடுத்துக்கிட்டாலும் அந்த பேசக்கூடியவனுக்கு குடும்பத்துல பொறுப்பு இருக்கு அப்படின்றத நம்ம நம்புறோம். அடுத்தபடியா பாத்தீங்கன்னா நேற்று நானு மருத்துவமனைக்கு போயிருந்தேன். அங்க ஒரு 70 வயது மதிக்கத்தக்க ஒரு முதியவர் வந்திருந்தாரு. அவருடைய மனைவி வந்து ஒரு 65 வயசு இருக்கும். அவங்களுக்கு இடையில ஏதோ நரம்புல பிரச்சனை கொடுக்கு, அதனால அவங்களுக்கு வந்து பேச வரல, சாப்பாடு சாப்பிட்டு முழுங்க முடியாது. அந்த மாதிரி அவங்க வந்து வாயில் வந்து எப்படி தொழில் அடைஞ்சுட்டே இருக்குது.
நல்லா நடக்கிறாங்க, பேசுறதெல்லாம் கேட்குது. ஆனா அவங்களால பேச முடியாது, சாப்பிட முடியாது. கரைச்சு கரைச்சு ஊத்திக்கிட்டே இருந்திருக்காங்க சாப்பாடு. அப்பதான் அவங்களால பிடிச்சிருக்கு. அப்ப பக்கத்துல இருக்கிறவர் கேட்கிறாரு, ஏங்கயா இவங்க எவ்வளவு நாளா இருக்காங்க, இப்படியாதான் இருக்காங்களா? ரொம்ப நாளா இல்ல, ரொம்ப நல்லா இருக்காங்க. ஒரு ஆண்டாதான் இப்படி இருக்காங்க. ஏன் உங்களுக்கு பிள்ளைங்க இல்லையா? இல்ல, எனக்கு 2 பெண் குழந்தைங்க. 2 பெண் குழந்தைங்க நல்லா படிச்சு வேலை பார்க்கறாங்க, வீட்டுல இருக்காங்க, பிள்ளைங்க இருக்காங்க. இப்ப இனிமேல் நானு அவர் சொன்ன அந்த ஒரு வார்த்தை என் மனதை நெகிழ வைத்தது. இனிமேல் இவளை நான் தான் சுமக்கணும் அப்படின்றாரு. பார்த்துக்கணும்னு சொல்லல, சுமக்கணும் சொல்றாரு பாருங்க. அந்த 70 வயது முதியவருக்கு கூட குடும்பத்தில் பொறுப்பு இருக்கு என்பதை நான் அந்த நேரத்தில் கண்டு என் மனம் நெகிழ்ந்தது. அடுத்தபடியாக கணவன் அப்படின்னா என்ன? கல் பிளஸ் அவன், கட்டி காக்க போகிறவன். அவன் பணியிலும் வேலை செய்யும் பணியிலும் அவனுக்கு பணிச்சுமை அதிகம். வீட்டில் வந்தால் மனைவி, குழந்தைகள், பெற்றோர், பொறுப்புகள் என கடமை சுமை. அப்ப 2 சுமைதானிகளாக அவன் விளங்குகிறான். ஆண்கள் என்பவன் ஆள்பவன் தான், ஆனால் அவன் பணி செய்யும் இடத்திலும் பணியாள் தான், வீட்டிலும் அவன் பணியாள் தான். எனவே உங்கள் உயிர் உள்ளவரை உங்களை சுமந்து செல்லும் ஒரு வாகனமாத்தான் இருக்கிறான். எனவே அந்த வாகனத்தை நீங்கள் பத்திரமாக பார்த்துக் கொள்ள வேண்டும். அந்த வாகனத்தின் சுமையை இறக்கி வைத்து பேசுவதற்கு நீங்கள் நிழலை கொடுங்கள். அவன் ஓய்வு பெறும் வரை, அதாவது பணியில ஓய்வு பெறும் வரை அனைவருக்குமாக உழைக்கிறான். ஓய்வு பெற்ற பின்பும் வீட்டுக்காண்டி அவன் உழைக்கிறான். அப்போ உழைச்சு அவன் என்ன செய்யறான்? மெழுகுவர்த்தி மாதிரி அவன் கரைஞ்சிருக்கான். அடுத்து என்ன சொல்றாங்கன்னா, ஆண்கள் என்பவன் உங்களுடைய வாழ்க்கையில் கடைசி வரையில் உங்களுடைய வாழ்க்கை பயணத்தில் உங்கள் பின்னால் வரும் சம்பளம் இல்லாத ஒரு பணியாளன் தான். உங்களுக்கோ உங்கள் குழந்தைகளுக்கோ முடியவில்லை என்றால் அவன் என்ன செய்கிறான்? நேரம் காலம் பார்க்காமல், சோர்வு இல்லாமல் உங்களை மருத்துவரிடம் சுமந்து செல்லும் ஒரு சுமைதாங்கியாக இருக்கிறான். அது மட்டுமா, அவன் பணி முடித்து வரும்போதே வீட்டுக்கு ஏதேனும் பால் வேணுமா, காய் வேணுமா, குழந்தைகள் ஸ்நாக்ஸ் வேணுமா, அதையும் வாங்கி கொண்டு சுமந்து வரும் ஒரு சுமைதானியாக இருக்கிறான். எனவே கடவுள் உங்களிடம் அவர் வர முடியாது. எனவே கடவுள் உங்கள் கூட கணவனை அனுப்பி வைத்திருக்கிறார். எனவே அக்கணவனை கண்களில் நீர் வராமல் பார்க்க வேண்டியது உங்கள் பொறுப்பு. கணவனின் கண்களில் கண்ணீர் வந்தால் வீடுகளில் செல்வம் தங்காராம். எனவே பெண்களே, கணவனின் பேச்சுக்களை புரிந்து இல்லறத்தை நல்லறமாக்குக. நடுவர் அவர்களே, ஒரு நல்ல ஒரு தீர்ப்பை கூறுக என முடித்துக் கொள்கிறேன். இவங்க பேசுறதுல எனக்கு ஒரு சந்தேகம். பெண்களால முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. இன்றைக்கு இந்த உலகத்துல வேடு நாச்சியாருக்கு மரியாதை உண்டு. கணவன் இறந்து விட்டார், விதவையாகி விட்டார், தனக்கு 2 பையன்கள் இருந்தார்கள். அவர்களை தந்திரத்தால் பிரிட்டிஷ் ஆட்சியாரை இது பண்ணி ஜெயிச்சு நாட்டை பெற்று அந்த பையங்க கிட்ட வந்து ஆள வைத்தார். அப்பொழுது அவளுக்கு பொறுப்பு இருந்துச்சா இல்லையா நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. 1. 2வது, பெண்ணாட்டியை வளர்க்கணும், பிள்ளையை வளர்க்கணும்னா பெண்ணாட்டியே நிறைய பேர் வளர்க்கிறதா ஊரால வளர்த்துறதா ஒரு பெரிய டவுட்டு. நமக்கு உத்தரமே இல்லை. நாங்க என்ன என் இஷ்டம் அப்படிதான் நான் அலைவேன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு தேவையும் ஒவ்வொரு பெண்ணாட்டியை வளர்த்து வச்சிடக்கூடாது பாருங்க. அது கொஞ்சம் நெருடலான விஷயம். இருந்தாலும் எதுக்காக குரல்படாதான் முடிவு சொல்லும் போது பார்த்துக் கொள்ளலாம். இப்ப இந்த 2 டவுட், அந்த டவுட்டை கிளியர் பண்றது எதிரணியாக என்ன செய்யறார்கள் என்று பார்ப்போம். இவர்கள் ஆவேசமாக நாம் சரியாக செய்திருக்கிறோம், தலைவன் தான் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனா குடும்ப தலைவன் வேற, அவன் மகன் வேற. இப்போ அப்துல் கலாம் பெரிய ஆண் மகன், காமராஜர் போற்றத்தக்கவன். அவர்கள் குடும்பத்தை தாங்கினாரா,
அப்படின்னாங்க. அப்துல் கலாம் எனக்கு பிடிக்கும். அவருக்கு ஒரு குடும்பம் இருந்துச்சா? குடும்பமே இல்லை. ஆனால் என்ன அப்படி கிடையாது. எதிரணியாளர்கள் என்ன சொல்றாங்கன்னு பார்த்தோம்னா கிளம்பி போகாதது அவையோர்களே சொன்னா கேள்வி. கல்லாக்குளம் மாரியம்மன் விளைக்காரி திருவிழாவுடன் இணைந்து நடந்துள்ள பள்ளிக்கூடத்தில் குடும்ப வளர்ச்சிக்கு பெரிதும் உறுதுணையாக இருப்பது குடும்ப தலைவி என்ற தலைப்பில் பேசுவதற்காக நண்பர்களே. இங்கே நிறைய குடும்ப தலைவிகள் தான் இருக்கீங்க. அதனால எனக்கு ரொம்ப சப்போர்ட் இருக்கும். நான் நம்புறேன். அதனால பாத்தீங்கன்னா இப்ப இங்க குருத்தொகை புறநானூறு எல்லாம் விளக்கமா சொன்னாங்க. அது மாதிரி நம்ம திருவள்ளுவரும் வெளியிட்டு போயிட்டார். மனைத்தக்க மாண்புடையல் ஆகி தற்கொண்டான் வளர்த்தக்க வாழ்க்கை துணை அப்படின்னு சொல்லிட்டார். அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒரு கணவன் என்ன வருமானம் கொண்டு வந்து கொடுத்தாலும் அந்த வருமானத்திற்கு தகுந்தபடி இல்லறத்தை நடத்தி சொல்பவளே ஒரு சிறந்த குடும்ப தலைவி என்று 2000 வருடங்களுக்கு முன்னதாகவே நமது தெய்வம் புலவன் வள்ளுவர் கூறிவிட்டு சென்றுள்ளார். அதனால சிறிதளவு அதில் வந்து நமக்கு சந்தேகம் இருக்க. தலைவர் என்பவர் நீதியை கொண்டு வருகிறார். நீதியை சொல்லி வளர்ப்பது யார்? அந்த குழந்தைகளுக்கு குடும்ப வளர்ச்சியில் அந்த நீதியோடு சொல்லி வளர்ப்பவன் குடும்ப தலைவியே என்று நான் பதிவு செய்து கொள்ள விரும்புகிறேன். எத்தனையோ பெண்கள் பார்த்திருப்போம். தலைவரே இல்லாம அந்த குடும்பத்தை வழிநடத்தி சென்றவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. குடும்ப தலைவிகள் அது நம்ம அலுவலகத்தில் நம்ம பக்கத்தில் இருக்கிறார்களாக கூட இருக்கலாம். அதை யாரும் நான் குறிப்பிட்டு சொல்லவில்லை. அதுபோல ஒரு சாதாரண தைரியம் இருசக்கர வாகனம் சைக்கிள் எடுத்துக் கொள்ளுவோம். சைக்கிள் 2 வீல் இருக்கு. முன்னாடி செல்வது வளர்ச்சிக்கு, முன்னில் ஆண்கள் அல்லது குடும்ப தலைவர் என்று வைத்துக் கொண்டால் அந்த பின் சக்கரம் தான் இந்த முன் சக்கரத்தை செலுத்தி போகிறது. அதனால் குடும்ப வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருப்பது, மிகவும் உறுதுணையாக இருப்பது அந்த மின் சக்கரம் பின்னால் இருந்து உந்து உணர்ச்சியோட தள்ளிக்கொண்டு போகிற குடும்ப தலைவியே என்று நான் மிகவும் பயங்கரமாக உங்களிடம் பயந்து கொள்ள விரும்புகிறேன். அதோடு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கூட நம்முடைய மாநில தலைவர் பாஜக தலைவர் அவர்கள் ஒரு பெண்மணி அவர்களுக்கு தெலுங்கானாவில் கவர்னராக நியமிக்கப்பட்டுள்ளார். எங்கள் ஆண்கள் இல்லையா இல்லையா அவர்கள் துறையில் ஒரு குடும்ப தலைவி, மருத்துவர், மாநில தலைவர். அதுக்கப்புறம் இப்ப பாத்தீங்கன்னா ஒரு மாநிலத்தை ஆளக்கூடிய ஆளுநராக நியமிக்கப்பட்டுள்ளார். அதெல்லாம் இந்த குடும்ப தலைவிகள் நம்மளால் மிகவும் பெருமைப்படக்கூடிய விஷயமாக இதில் பதிவு செய்து கொள்ள நான் விரும்புகிறேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இப்ப இருக்கிற ஸ்டேட் நம்முடைய தமிழ்நாடு பாத்தீங்கன்னா இந்த வரைக்கும் அம்மா ஒரு குடும்ப தலைவியாக அந்த நாட்டையே கட்டி காத்த குடும்ப தலைவியாகத்தான் இருந்திருக்கிறார்கள். இன்னமும் பேசப்படுகிற ஒரு தலைவியாகத்தான் அவர்கள் ஆளுநர்கள நிர்வாகத்தை பண்ணி வந்தார்கள் என்பதையும் இந்த சபையை பதிவு செய்து கொள்ள நான் விரும்புகிறேன். அதன் மூலமாக இந்த காலத்தை நினைவு செய்து கொள்ளும். அணி பேச்சாளர்கள் ஒரு விஷயத்தை நல்லா கவனிக்கணும். நம்ம வந்து ஆண்களா பெண்களான்னு பேசலாம். பொதுப்படையா அவங்க அங்க இருக்காங்க, இவங்க இங்க இருக்காங்க, இவங்க எங்க பண்ண அப்படிலாம் சொல்லக்கூடாது. குடும்பத்தின் தலைவர் தலைவர் அந்த அந்த இதை மறக்காம ஓடிட்டு பேச நீங்க தெரிஞ்சுக்கணும். இப்போ கவர்னரா இருக்கலாம் அம்மா, நான் இருக்கலாம், நான் இருந்தா குடும்ப தலைவி. நான் குடும்ப தலைவி இல்லை. குடும்பம்னு ஒண்ணு இருக்கு, அதுக்குள்ள நான் ஒரு அங்கம் தான். எனக்குன்னு ஒரு குடும்பம் கிடையாது. அதனால மனசு வச்சுக்கோங்க. குடும்ப தலைவர் பெண்ணுக்கும் ஆண்களுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. ஆனா பெண்ணான்னு கேட்டா நம்ம எது வேணாலும் சொல்லிக்கலாம். நடுவர் அவர்களுக்கும் எனது அணி
பேச வந்திருக்கிறவர்களுக்கும் எதிரணியில் இருப்பவர்களுக்கும் இன்று கூடியிருக்கும் அனைத்து மக்களுக்கும் எனது இனிய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நமது இஷ்ட தெய்வமான கண்ணாபுர மாரியம்மன் கோயில் நாம் கேட்கும் அனைத்து வரங்களையும் நான் சிறு வயதிலிருந்தே நான் பிறந்து வளர்ந்த இந்த கண்ணாபுரத்தில் சிறு வயதிலிருந்தே பார்த்துக் கொண்டிருக்கிறேன். நாம் கேட்கும் அனைத்து வரங்களையும் அருள்வாழ்த்துக் கொண்டிருக்கும் கண்ணாபுர மாரியம்மன் கோயில் உடைப்பாறை திருவிழாவில் பேச என்னை அழைத்ததற்கு விழா குழு அமைப்பினருக்கு மிக்க நன்றி. இன்று நான் பேச வந்திருக்கிற இந்த சிறப்பு பட்டிமன்றத்தின் தலைப்பு குடும்ப வளர்ச்சிக்கு பெரிதும் துணை புரிவது குடும்ப தலைவரே என்பதை பற்றி நான் பேச வந்துள்ளேன். தெய்வங்கள் எல்லாம் போற்றே போகும் தந்தையின் அன்பின் உள்ளே தாலாட்டு பாடும் தாயின் அன்பும் தந்தையின் அன்பின் பின்னே சமப்படி கண்ணீரை கண்டோ இல்லை தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை. அப்பா கையை பிடிச்சு நடந்தா வெறு அழகாக மாறும் என ஆசைப்பட்டு கொஞ்சம் போது அவர் மீசையை நீரும். பார்க்கத்தான் ஆளு கொஞ்சம் அழுக்காக இருப்பாரு, பார்க்கத்தான் ஆளு கொஞ்சம் அழுக்காக இருப்பாரு. பிச்சி பூ போலத்தான் எங்க அப்பா சிரிப்பாரு, பிச்சி பூ போலத்தான் எங்க அப்பா சிரிப்பாரு. அன்புள்ள அப்பா அப்பா யாருமே உன்போல் இல்லை இந்த மண்மேலே தாயையும் உன்னில் கண்டேன். இப்ப நான் சொன்னதுலயே உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் நான் யாரை பத்தி இவ்வளவு நேரம் பேசுறேன்றது தெரிஞ்சிருக்கும். குடும்ப வளர்ச்சிக்கு மிக்க துணை புரிவது குடும்ப தலைவரே, அதாவது நம்மளுடைய அப்பா. இப்ப நீங்க கூடியிருக்கிற எல்லாருக்கும் நான் ஒரே ஒரு சின்ன ஒரு இது கேட்கணும். பெண்களுக்கும் சரி சிறுவர்கள் சிறுமியர் எல்லாருக்கும் உங்களுக்கு பிடித்தமானவர் யாருன்னு சொல்ல முடியுமா? அப்பா. அப்பான்றவங்க ப்ளீஸ் கை தூக்குங்க. என்னையும் சேர்த்துலாம், எங்கள் அணியில் இருக்கிறவங்களையும் சேர்த்துலாம். மிக நன்றி. அப்பான்றவரு சிறு வயதில் முதலிருந்தே, அதாவது அவர் கல்யாணம் ஆன பிறகு அவர் குடும்ப தலைவர் ஆகிறாரு. நம்ம மனைவிக்கும் சரி தன்னுடைய குழந்தைகளுக்கும் சரி நல்லது கெட்டது எல்லாமே சொல்லி கொடுத்து அந்த குழந்தைய கைய பிடிச்சு கூட்டிட்டு போய் எல்லா விஷயங்களையும் சொல்லி கொடுத்து, அதாவது எல்லா விஷயங்களையும் நான் சொல்றது நல்லது கெட்டது எல்லாமே சொல்லி கொடுத்து நீ இந்த மாதிரிலாம் இருக்கு அப்ப நீ நல்லதை மட்டும் இதை மட்டும் எடுத்துக்கோ. பாலும் தண்ணீரும் கலந்து இருக்கிற அந்த அன்னம் வந்து எப்படி பாலை மட்டும் தனியா பிரிச்சு எடுக்குதோ அதே மாதிரி நீ நல்லதை மட்டும் எடுத்துக்கோன்னு சிறு வயது முதலிலிருந்து அப்பான்றவர் வந்து அந்த தந்தை குடும்ப தலைவர் மேம் சொன்னாங்க இல்லையா, ட்ராக் மாறி போறக்கூடாதுன்றாங்க. அப்பப்ப நான் குடும்ப தலைவர்ன்றத கரெக்டா சொல்லிட்டே இருக்கிறேன். அவர் வந்து அந்த குழந்தைக்கு ஒரு முன் மாதிரியாக ரோல் மாடலாக எல்லாமே சொல்லி கொடுத்து தன்னுடைய மனைவிக்கு, இங்க இருக்க பெண்கள் எல்லாருக்குமே தெரியும் உங்க கணவன் நீங்க என்ன கேட்பீங்கன்னு, சேலை நகை அனைத்தும் நீங்க கேட்கறத வந்து அவர் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு உங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்குறாரு. கொடுத்து உங்களுடைய தேவைகளை ஒவ்வொன்றா பூர்த்தி பண்றாரு. அந்த குழந்தைக்கும் சரி, ஒவ்வொரு குடும்பத்திலையும் 2 குழந்தைகள் இப்ப கண்டிப்பா இருக்கிறாங்க, இல்ல 3 இல்ல ஒரு குழந்தை இருக்கு. அந்த குழந்தை வந்து நான் வந்து ட்ரெயின்ல போல பரவாயில்ல என் குழந்தை போட்டோம். அப்ப அந்த குழந்தைய வந்து நல்ல ஒரு ஸ்கூல்ல சேர்த்து நல்லா படிக்க வச்சு நீ வந்து நல்லா வரணும் அப்படின்னு அவனை குறிக்கோள் உனக்கு கேட்டுக்கிறாங்க. அந்த குறிக்கோள் படியே அவனை வந்து கூட்டிட்டு வராங்க. சில பேர் சொல்லலாம் இல்ல அவனுக்கு வந்து என்ன பிடிச்சிருக்கோ நீ அதுலதான் கூட்டிட்டு போகணும்னு. அதையும் அந்த அப்பா பொறுப்பான அன்பான பண்பான அப்பா அந்த குழந்தைகிட்ட கேட்கிறாரு, உன்னுடைய குறிக்கோள் என்ன? அப்ப அந்த குறிக்கோள் படியே நம்ம போவோம் அப்படின்னு சொல்லி அந்த குழந்தைக்கு எல்லாமே சொல்லி கொடுத்து கையை
முடிச்சு கூட்டிட்டு போற ஒரே அப்பா நம்மளுடைய குடும்ப தலைவர் அவர்தான். பொறுமையே இல்லாதவன் கூட ஒரு குழந்தைக்கு தகப்பனாக முடியும். பொறுமையே இல்லாதவன் கூட ஒரு குழந்தைக்கு தகப்பனாக முடியும். ஆனால் பொறுப்புள்ளவர் தான் ஒரு தந்தையாக முடியும். தந்தை எல்லாருமே கை தட்டலாமே. தந்தையாக பாராட்டி தாய் என்றால் என் தாயை சேர்த்து என்னையும் தன் நெஞ்சில் சுமந்தவர் என் அப்பா. என்னை 10 மாதங்கள் கருவறை சுமந்தவர் என் தாய் என்றால் என் தாயையும் சேர்த்து எதுவுமே கேட்டாதான் கிடைக்கும். கண்டிப்பா என் அணியை சேர்ந்தவரும் இது சொன்னாங்க. கடவுள் கொடுத்த வரம் கிடைக்கவில்லை, எனக்கு கடவுளே கிடைத்தார். யாரு? என் அப்பா. சொல்ல முடியுமா? அப்பா அப்பா சொல்லுங்க. அந்த அப்பா எப்படி இருக்காரு? நம்மளுக்கு ஒரு பொறுப்பானவராக இருக்காரு. அந்த பொறுப்பா அந்த பதவி அந்த அவருடைய பணிகளை செய்யறதையும் பொறுமையா செய்ய யூடியூப் புத்தகம் பிரபஞ்சத்தில் எங்குமே இல்லை. சரியா? சரியா? எத்தனை பேர் இருந்தாலும் எத்தனை உறவுகள் இருந்தாலும் அப்பாவுக்கு, அதாவது குடும்ப தலைவருக்கு நிகரா யாருமே எவருமே இல்லை. சரிதானே? இந்த வாய்ப்பை கொடுத்த விழா குழு அமைப்பினருக்கு மிக நன்றி. நிறைய பேசும். தேங்க்யூ சோ மச். மிக நன்றி. அவங்க பேசுறது அந்த பாட்டில் தள்ளி வச்சு போய் பாட்டில் தள்ளி வை. அவங்க முகத்தை மறைக்கின்றா பாட்டில் தள்ளி வை. அடுத்து என்று பேச வராங்க எடுத்துட்டு இருக்கேன். நடுவர் உட்பட நமது கலாகுலம் உரிமையின் தலைவர் அவர்களுக்கும் நம்ம சமுதாய மக்களுக்கும் நமது சொந்தங்களுக்கும் முதற்கண் எனது மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்ம திருவிழாவுக்கு நம்ம இந்த பட்டிமன்றம் நடத்துறோம். உண்மையிலே நான் உணர்ந்திருக்கேன். மாரியப்பையில போன 5 வருஷத்துக்கு முன்னால நீங்க போட்டப்ப நான் ஒரு கஷ்டத்துல இருந்தேன். அப்ப அந்த அம்மாட்ட வேண்டிட்டு இருந்தேன், என்னோட கஷ்டம் தீரணுமே அழுதுட்டு போனேன். நிறைவேற்றினாங்க. நல்ல பலன் கொடுத்திருக்காங்க. நான் உணர்ந்திருக்கேன். அதே பாருங்களே அந்த இதை உங்கள்கிட்ட சொல்றதுக்கு ஒரு வாய்ப்பா எனக்கு இந்த பட்டிமன்றம் நான் நினைக்கவே இல்லை. அன்னிதான் சொன்னாங்க, முனீஸ்வரி அண்ணி வரீங்களா? நாங்க சரி வரேன் அப்படின்னு ஒத்துக்கிட்டேன். மிக்க நன்றி. அந்த அன்னைக்கு, அந்த தெய்வத்துக்கு, மாரியம்மாவுக்கு மிக்க நன்றி. அதே மாதிரி போய் சொல்ல பாருங்க, அந்த அம்மா ஒரு குடும்ப தலைவி தான், தலாவளத்தோட குடும்ப தலைவி. அதனால அந்த அம்மாவோட எப்படி இருக்கு பாருங்க. நிஜமா நான் கோழிப்பாளையம், ஆனாலும் அவங்களோட தான் நான் உணர்ந்திருக்கேன். மிக நன்றி அந்த அம்மாவுக்கு எனக்கு பேச வாய்ப்பளித்ததுக்கு. பேச ஆரம்பிக்கிறேன். அவங்களே மாரியம்மாவே உட்கார்ந்து இருக்காங்க. அதுவே பெரிய விஷயம் தான். அவங்க பேசிட்டு இருந்தாங்க, இன்னைக்கு நான் வரணும்னு நினைக்கவே இல்லை அப்படின்னாங்க. உட்கார்ந்து இருக்காங்க. அந்த அம்மாவுக்கு நான் மீண்டும் வணக்கம் தெரிவிச்சுக்கிறேன். அடுத்து என்னோட உரையை ஆரம்பிக்கிறேன். பொதுவா பட்டிமன்றம்னாலே நம்ம என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, பேசிட்டு சிரிச்சுட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு கை தட்டிட்டு போயிட்டே இருப்போம். ஆனா இன்னைக்கு நமக்கு சிந்திக்கக்கூடிய ஒரு தலைப்பு கொடுத்துருக்காங்க. நம்ம குடும்ப வளர்ச்சிக்காக உதவி ரொம்ப பெருசா இருக்கிறதே குடும்ப தலைவனா தலைவியா. நான் தலைவியா தான் பேச வந்தேன். மோஸ்ட்லி சொல்லுவாங்க நிறைய தலைவினா நிறைய பாயிண்ட்ஸ் எல்லாம் இருந்தது. ஏன்னா பெண்கள் நம்ம நம்ம தான் கஷ்டப்படுறோம். ஆண்களை விட நம்ம தான் கஷ்டப்பட்டு இருக்கோம். அதான் அவங்க கொண்டு கொடுத்துறாங்க. அவங்க கொடுத்துட்டு பாத்துக்கமா அப்படின்னு சொல்லிட்டு போயிறாங்க. அதை சிக்கனப்படுத்தி ஒவ்வொரு பைசாவை உள்ளியல போட்டு அதையும் பார்த்து பிள்ளைகளை வளர்த்து எடுத்து ஒரு சொத்து வாங்கும் போது, ஒரு சொகம் வாங்கும் போது, ஒரு கார் வாங்கும் போது, ஒரு பொருள் வாங்கும் போது, வாழ்க்கையில முன்னேறும் போது, சமுதாயத்துல முன்னேறும் போது முக்கிய உறுதுணையா இருக்கிறது குடும்ப தலைவி தான். குடும்ப தலைவி தான். அவன் கொடுக்குற ஜாலியை என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். கொடுக்குற காசையோ கொடுக்குற பணத்தையோ என்னமோ பண்ணலாம். ஆனா நம்ம புருஷன் அவ்வளவு கஷ்டப்பட்டு கொடுக்குறாரு. அந்த காசை நம்ம கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வச்சு நல்ல உயர்வான நிலைக்கு நம்ம குடும்பத்தை
தலைவி நிற்கிறான். அடுத்தபடியா பாத்தீங்கன்னா இது நிறைய இருக்குது, இதுக்கு நிறைய உதாரணங்கள் நம்ம சொல்லலாம். இவ பாத்தீங்கன்னா ஒரே ஒன்று சொல்லிக்கிறேன். என்னோட ஃப்ரெண்டு, அந்த பொண்ணு பேரு வந்து சுமந்தின்னு ஒரு பொண்ணு, நல்ல ஃப்ரெண்டு. ஆனா அவங்க வீட்டுக்காரர் சரியில்லை. ஆனாலும் அந்த பொண்ணை என்ன பண்ணாங்க, கஷ்டப்பட்டு படிக்க வச்சு எப்படியோ என்னமா பயங்கரமா அங்கிட்ட அந்த வேலை இந்த வேலை எல்லாம் படிச்சு இன்னைக்கு அந்த பொண்ணோட பையன் வந்து அகில இந்திய அளவுல பாத்தீங்கன்னா முதல் மாணவன் அகில இந்திய கம்பெனி செக்ரட்டரிஷிப் அப்படின்னு சொல்லி ஒரு டெஸ்ட் வைக்கிறாங்க. அதுல வந்து இந்தியாவிலே முதல் மாணவனா வந்திருக்கான். அந்த பொண்ணு என்ன போன் பண்ணி சொன்னா, ரொம்ப வருஷம் பழக்கம், எனக்கு 15 வருஷம் பழக்கம். அந்த பிள்ளை அப்பப்ப பேசுவான், அப்பப்ப கஷ்டத்தெல்லாம் சொல்லுவான். நான் தனியா போயிடலாமான்னு நினைக்கிறேன் அப்படின்னா போகாது. அந்த குடும்பத்துல அதுல இருந்து அவர்கிட்டே இருந்து உன் பிள்ளைகளை வளர்த்து ஆளாக்கு, அப்பதான் உங்களோட பெருமை வெளிப்படும் சொல்லியிருந்தேன். அதே மாதிரி இன்னைக்கு ஜெயிச்சு காமிச்சிருக்காங்க அந்த பொண்ணு. அவங்க இருக்கட்டும், எப்படியா இருக்கட்டும், உண்மையில நம்ம இந்த குடும்ப தலைவி இல்லைன்னா ஒண்ணுமே பண்ண முடியாதுங்க. அவர் குடும்ப தலைவர் கொடுக்க வேண்டிய கடமை தான் இருக்கு. ஆனா அந்த கடமையை சரிவர கொண்டு செலுத்துவது யாரு? குடும்ப தலைவி தான். பிள்ளைகள், அதாவது நம்ம வந்து குடும்ப வளர்ச்சினால என்னது, நாம பெற்றுக்க பிள்ளைங்களை பக்கத்துல செய்ய வேண்டிய கடமைகளை எல்லாமே செய்யறதுதான் நம்மளோட குடும்ப தலைவியோட கடமை. அதை கொண்டு செலுத்துவே குடும்ப தலைவி தான். பாத்தீங்க, ஒரு பையன் இருக்கா, எதுனாலும் வந்து முதல் நேரடி அப்பாட்ட போக மாட்டான், நேரடியா அந்த உடனே அப்பாட்ட போக மாட்டான். பையனோ பொண்ணா நைஸா அம்மாட்ட வரான், வந்துட்டு அம்மா எனக்கு செஞ்சு கொடுங்க அப்படின்னா, சரி அப்பா என்ன மூட்ல இருக்கான்னு பார்த்து அப்ப மெல்ல போட்டு வாங்கி கொடுத்துறேன் உனக்கு சொல்லிட்டு அம்மா தான் அந்த காரியத்தை நிறைவேற்றலாம். யாரால நிறைவேற்ற முடியாது, குடும்ப தலைவியால மட்டும்தான் அது செய்ய முடியும். அடுத்தபடியா பாத்தீங்கன்னா எங்க ஸ்கூல்ல ஒரு பொண்ணு, பார்த்து சொல்ல அந்த குடும்ப தலைவி எப்படி இருக்கணும். அந்த பொண்ணு வந்து 6ஆம் வகுப்பு தான் படிக்கிறான். லேட்டா வருவாங்க. ஏமா அப்படி லேட்டா வர அப்படின்னு, பாடம் படிக்க மாட்டா, ஹோம்ஒர்க் பண்ண மாட்டாங்க, கோபமா தான் வரும். ஏன் இல்ல நானே தான் சமைச்சிட்டு வரேன் அப்படின்பா. ஏன் அம்மா இல்லையா? அம்மா இல்ல. அப்பாவும் இல்லை, வெளியே போயிட்டாங்க. சரி அம்மா இல்லைன்னு இறந்துட்டாங்களான்னு சொல்லிட்டு அப்ப நான் கேட்கும் போது, அம்மா இறந்துட்டாங்களாப்பா அப்படின்னு பக்கத்துல இருக்க பிள்ளைங்கலாம் சொல்றாங்க. சொல்லக்கூடாது, இருந்தாலும் சொல்றேன். சார் அவங்க அதை போக யாரையும் கூட்டு ஓடி போயிட்டாங்க. எனக்கு ரொம்ப மனசு வருத்தமாயிடுச்சு. அந்த மந்தத்துல இருந்து மீண்டு போகவே முடியல. அந்த தாய் இருந்து அந்த இடத்துல இருந்து அந்த பிள்ளைய வளர்த்து ஆளாக்குறது அடாதையா நிக்குது. ஒரு தாய் மட்டும் இருந்திருந்தானா அந்த பிள்ளைய பார்த்து அந்த பிள்ளைய வளர்த்து எடுத்து எவ்வளவு பெரிய நிலைமை கொண்டு வர முடியும். அப்ப அந்த பொறுப்புணர்வு, அந்த கடமை உணர்வு எல்லாமே குடும்ப தலைவீட்ட தான் இருக்கு. அதான் கொண்டு போறாங்க. குடும்ப தலைமை எப்படி வேணா சொல்றாங்க, ஆம்பளை எப்படி வேணாலும் இருக்காயா, ஆனா வீட்டுல பொண்ணு சரியா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் இருப்பாங்க. அதுல குடும்ப தலைவி தான் சரியா இருக்கும். அது செஞ்சுட்டு இருக்கோம். நம்ம மக்கள்லாம் நிறைய பேர் இந்திய அளவுல பார்த்தீங்கன்னா கலாச்சாரத்தை பொறுத்த மட்டும், பண்பாடை பொறுத்த மட்டும் இந்திய மக்களுக்கு நிகழ எங்கேயுமே கிடையாது. அமெரிக்காவில் எடுத்துக்கங்க, வெளிநாடுகள் எடுத்துக்கங்க, அங்கெல்லாம் பாத்தீங்கன்னா அப்பா ஒரு பக்கம் போயிடுவாங்க, அம்மா ஒரு பக்கம் போயிடுவாங்க, பிள்ளைங்களை அரசாங்கம் தத்தெடுத்துக்குது. ஆனா நம்ம ஊர்ல என்ன பண்ணாங்க, அவ காடு மேடு சித்தாள் வேலை பார்த்து வீட்டு வேலை பார்த்து தன்னோட பிள்ளைங்க ஒழுங்கா வளர்ப்பாங்க. நம்ம சொல்றப்ப இப்ப பாத்தீங்கன்னா பாலச்சந்தர் படம் காவிய தலைவி, அது எல்லாமே பார்த்துருப்பீங்க. கொஞ்சம் எங்க ஏஜ் பீப்புள்லாம் பார்த்துருப்பீங்க. அது அவ எவ்வளவு கஷ்டப்படுவா பாருங்க. சௌகா ஜானகி கடைசியில அதாவது தான் பிள்ளைய வளர்க்கறதுக்காக அது மகன் திட்டுவான், 2 மணிக்கு திட்டுவான். ஆனா கடைசியில வந்து அவதான் தாயின்னு சொல்லும் போதுதான் அவளுக்கு தெரியும் அவரோட தியாகங்கள் என்னென்ன பண்ணிருக்கா, அந்த என்னென்ன எப்படி கொண்டு அந்த பிள்ளை தான் பிள்ளைன்னு அவளுக்கு தெரியாம வளர்ப்பான். தான் பிள்ளைதான் நான் சரியாமே வளர்ப்பான். அப்படியே அவளோட உன்னதமான நிலைக்கு கொண்டு போவான். புருஷன் சரி இருக்க மாட்டான். அதாவதுங்க நம்ம சொல்ற குடும்ப தலைவர் இருக்காங்க, மழை பெய்யுது, நம்ம ஒரு விதைய போடுறோம், ஒரு நல்லா வளருது, அது வேற விஷயம். மழையே இல்லாம ஒரு அத்துமான காட்டுல ஒரு செடியை வளர்க்குறான் பாருங்க ஒருத்தன், அதுதான் பெரிய விஷயம். அந்த இது தண்ணி ஊற்றி அதை கொண்டு வந்து ஊற்றி வளர்க்குறாங்க பாருங்க, அந்த நம்ம நாட்டு நம்ம ஊரு இந்தியாவில் அந்த குடும்ப தலைவியாக மட்டும்தான் முடியும். எவ்வளவு கஷ்டத்தை தாண்டிப்பாங்க. தன்னோட உணர்ச்சிகளை, தன்னோட விருப்பத்தை, தன்னோட கனவுகளை, தன்னோட எதிர்பார்ப்புகளை எதையுமே நினைக்க மாட்டாங்க. எல்லாமே என்ன செய்வாங்க, ஏழி பையா
அவரை எதிர்த்து போராடுறதுக்காக அவங்க அம்மா தானா வந்தாங்க. அவங்க அப்பாவோட அவங்க தான் ஊட்டி ஊட்டி வளர்த்து ஒரு இந்து சாம்ராஜ்யத்தை உருவாக்கினவே சிவாஜி, வீர சிவாஜி. அவுரங்கசீப் கண்ணுல விரல விட்டு ஆற்ற அளவுக்கு ஒரு திறமையான பேரரசை உருவாக்கினவன் வீர சிவாஜி. அவனை வளர்க்கிறது யாரு? அன்னை தான், ஒரு குடும்ப தலைவி தான். அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா இப்பவே சொல்லணும் பாருங்க, நம்ம வருஷம் வருஷம் சித்திரை திருவிழா கொண்டாடுறோம். மீனாட்சி அம்மா பெரிய எல்லாருக்கும் கதை. மீனாட்சி அம்மா அப்பா விட்டுட்டு போனா யார் வளர்த்தது மீனாட்சி அம்மாவை? அவங்க அம்மா காஞ்சனமால தான். அந்த அம்மா பெருசா வளர்த்து குதிரை ஏற்றோம், வால் ஏற்றோம் எல்லாம் சொல்லி கொடுத்து ஈடுகள் உலகத்தில் போய் ஒரு பெண் ஜெயிச்சுட்டு வரணும் எவ்வளவு பெரிய விஷயம். அப்படி யார் வந்தா? ஒரு குடும்ப தலைவி தான். அவரை போய் சொல்ல மாட்டோம். மலையத்து வச்ச பாண்டியன் பத்தி அவர் போயிருக்கான். நம்ம இதுல வந்து காஞ்சனமாலைக்கு தான் போய் வச்சிருக்காங்க. அந்த மாதிரி ஒரு பெண் வந்து ஒரு பெண்ணுக்கு செஞ்சாலா எப்படி கஷ்டமாகாது? அதை விடுங்க, இன்னொரு சொல்லிக்கிறேன். அதாவது பெண் பிறந்ததுக்காக அதை விடுங்க. எனக்கு 2 பையன் இன்னும் பொண்ணு இல்லைன்னு எழுதிட்டு இருக்கேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதுக்காக இந்த பொண்ணு வளர்த்து இன்னும் எவ்வளவு கஷ்டத்தை அனுபவிக்க போகுது, என்னென்ன பாடுபட போகுது. புருஷன் வீட்டுக்கு போகணும், அங்க போய் மாமனார் நாத்தனார் பார்க்கணும், மாமியார் நாத்தனார், கொழுந்த எல்லாமே இந்த பிள்ளை சமாளிக்கவே. அவன் 20 வயசு 22 வயசு மேல பட போற கஷ்டத்தை நினைச்சுதாங்க இவங்க அழுகிறாங்க. வேற ஒண்ணு கிடையாது. அழுகிற அந்த கஷ்டங்கள் எல்லாம் பட போகுது இந்த சின்ன சின்ன சிசு. ஐயா அப்படிலாம் நம்ம வீட்டுல நல்லா இருக்கணும், ரொம்ப செல்லம் கொடுத்தவங்க வளர்த்துறாங்க இந்த காலத்துல. அதுதான் சேர்க்கலாம்னு நினைக்கிறேன். கஷ்டத்தை பொறுமையா கிடைக்கலாம் குழந்தைங்களுக்கு, அதனால அழுகிறாங்க. வேற விஷயம் ஒண்ணு கிடையாது. அடுத்தபடி என்னன்னு சொன்னாங்க அவங்க, இது சாலமன் பாவை அவர் சொல்றாரு பாருங்களேன். சாலமன் பாவையை பட்டிமன்றத்தை சொல்லுவாரு. என்ன சொல்லுவாருன்னா, புருஷன் 2 பேருமா, அதனால அந்த புருஷனுக்கு அடிப்பானம், உடனே போட்டு அடிக்கடி அடிப்பானம். அப்ப நம்ம அடி வாங்கிட்டு பேசலாம். அந்த புருஷனுக்கு இருக்கு. ஒரு நாள் வந்து கொஞ்சம் வயசுல வச்சு அதை கேட்கவே நினைக்கிறேன் நிறைய பேரு, ஞாபகப்படுத்துறேன். உடனே அந்த அம்மா வந்துச்சா, அவளை அடிச்சு போட்டாங்க. வயசான அடிச்சு போட்டு உடனே இந்த அம்மா அடிச்சு இருந்துச்சா. அப்ப சரியாயிடுச்சு. பக்கத்துல வந்தான். வந்து ஏமா அடிச்சுங்க, என்னாச்சு? அதான் அடிச்சு நடக்கிறது தானே, சரி சேர்த்து போ அப்படின்னு. இல்லையா, எனக்காக நான் அழுகல, நீ அடிச்சபடியா அது எனக்கு வலிக்கவே இல்லை, வலிக்கவே இல்லை. உன்னோட உடம்பு குழம்பெல்லாம் வலிச்சு போச்சியா, நீ பண்ணவெல்லாம் இல்லையா அப்படின்னு நினைச்சா நான் அடிக்கிறேன் அப்படின்னு. அவங்க பாசத்தை பாருங்க. புருஷன் அடிக்கிற அப்ப என்னது எல்லாத்தையும் சீரழிக்கக்கூடிய தன்மை வந்து குடும்ப தலைவீடுதான் இருக்குது. அடுத்தபடியா சொல்லிக்கிறேன். இப்ப இருங்க, நம்ம எல்லாரும் ஆடி 18 சாமி கும்பிடுவோம். பார்த்துருக்கீங்களா? ஆடி 18 கிளிக்கு சாமி கும்பிடுறோம், பெட்டி சாமி கும்பிடுறோம். யார் அந்த சாமி? எல்லா வீட்டுக்கும் ஒரு கதை இருக்கும். அது கூட என்னன்னு தெரியல. பெண் தெய்வங்களை பத்தி வாங்க. பெண் தெய்வங்களை பத்தீங்கன்னா நம்ம குடும்பத்துல முன்னோர்கள் எப்படி எப்படி வாழ்ந்தாங்க, எப்படி எப்படி இருந்தாங்க, அந்த வச்சு நினைவு கூட்டி தான் நம்ம பெட்டி சாமி எடுத்து தூக்கிட்டு போறோம். அதே போல ஒரு கதை சொல்லுவாங்க. எங்க அம்மாச்சியே எனக்கு சொல்லிட்டாங்க. எங்க அம்மாச்சி அதாவது அந்த காலத்துல நம்ம என்ன சொல்லுவாங்க தெரியுமா, ஒரு அம்மா வந்து கர்ப்பிணி பெண்ணா இருந்துட்டாங்க. அப்போ வந்து இவர் வந்து வீட்டுக்கு கேட்கிறாரு, நம்ம என்ன ஆசிரியா வந்து கிணத்துல தண்ணி விட்டு ஓடி வந்துட்டு அதுக்குள்ள நம்ம குடும்ப தலைவருக்கு ரொம்ப கோலம் வந்து அந்த காலத்துல இது மாதிரி வச்சிருப்பாங்க. ஏதோ ஒரு கறி நெய்யும் போது அதை தூக்கி வீசி எறியும். அந்த அம்மா வயதுல இறக்குற தருவாயில இருக்காங்க. அப்ப என்ன பண்ணாங்கன்னா, உடனே ஒரு படம் எடுத்து நாங்கெல்லாம் சுத்திட்டு என்னோட பிறந்த வீட்டு ஆளுகளை கூட கூட்டிக்குவாங்க அப்படின்னு ஒண்ணுமே சொல்லலாம். கடைசியில சொன்னாங்க, என்ன சொன்னாங்களா, உங்களுக்கு என்னோட வீட்டுக்காரோட உறவு என்னைக்கு நினைச்சிருக்கணும், நானே போயிட்டாலும் நினைச்சிருக்கணும்னு சொல்லி ஒரு சத்தியம் வாங்கிட்டாங்க அந்த அம்மா. அந்த அம்மா வந்து வீட்டு சாமியா போட்டுருவாங்க. அது என்ன தெரியல, சொல்றாங்கன்னா இல்ல எந்த இடம் தெரியல. அந்த கதை கேட்டிருக்கேன் நான் சின்ன வயசுல. செல்லூர்ல அவங்க சொல்லிட்டாங்க. அப்ப என்ன சொல்றீங்க, நம்ம குடும்பத்தை
நேரம் கொடுத்து உடனே நீங்க எல்லாம் பொறுமையா கேட்டு அம்மா நல்லா முடிவு எடுக்கணும். அதெல்லாம் சொல்லுவாங்க. அனுசரிச்சு போறதுலயுமே குடும்ப தலைவி தான் அப்படி சொல்ல சொல்லிட்டாங்க. கண்டிப்பா போறோம். என்ன கோபம் நாம இருந்தாலும் சரி அவர் அனுசரிச்சு அதுதான் நல்லா பார்க்க பெண் பிள்ளை இருந்தாலும் நம்ம சொல்லி கொடுக்குறோம். வேற ஏதாவது கோச்சிருக்கிறாங்க நிறைய டைவர்ஸ் பார்க்குறோம், அதான் பார்க்குறோம், இதை பார்க்குறோம், இதெல்லாம் பார்க்குறோம். ஆனா கடைசி வரைக்கும் அனுசரிச்சு வாழ்ற குடும்பத்துல, பிள்ளைகளுக்காக வாழ்ற குடும்பத்துல மத்தவங்க நம்ம பிள்ளை கெட்டு போயிடக்கூடாது, நம்ம பிள்ளை நல்ல வளர்ச்சியா இருக்கணும் மாதிரி அதை புரிஞ்சுக்கிட்டு நல்லா அவங்களோட எல்லாத்தையும் நான் சொல்றேன். சின்னதான் பரவாயில்ல, என் பிள்ளைக்காக நான் வாழ்றேன், என் பிள்ளைய உழைக்குவேன், என் பிள்ளைய பெரிய நிலைமையில கொண்டு வரேன்னு சொல்லி அதை பற்றி வளர்த்து ஆளாகிறாங்க. அப்படிப்பட்ட குடும்ப தலைவிதான் நம்ம குடும்பத்தினாக மிகவும் கஷ்டப்படுறாங்க. நம்மளோட வளர்ச்சிக்கு அவங்க தான் உறுதுணையாக சொல்லி என்னோட உரையை முடித்துக்கொள்கிறேன். நன்றி. மிக அருமையாக குடும்ப தலைவியே ஒரு குடும்பத்தின் முன்னேற்றத்திற்கும் வளர்ச்சிக்கும் வித்திட்டவர்கள். என்னன்னா நம்மளா சொல்லக்கூடாது. கரெக்டாக பிளாக் பூவோட அனுமதியோட ஒரு ஏற்பாடு பண்ணாட்டு ஒரு முயற்சி அளவு கிடைக்கிட்டோம். நிச்சயம் அந்த வகையான ஒரு ஏற்பாடு நிச்சயம் நடக்கும். அந்த வகையில் இருந்து நம்மளுடைய பகுதியினுடைய மக்களுடைய திறமைகள் இன்னும் நன்றாக வெளிப்படும். இந்த பேசிக்கிட்டு இருக்கேன். ஆமா, சில நேரங்களில் கிடைக்கக்கூடிய வாய்ப்பாக இருந்தது. இந்த இடத்துல வந்து எனக்கு வந்து இப்படி ஒரு பள்ளிக்கூடத்தில் ஒரு விழா நடத்துகிறோம். அப்போ ஒருத்தர் வந்து பேசுங்க என்ன இல்லைங்க அடுத்த ஒரு நேரம் பேசுங்க. ஒரு இளைஞர்கள் வந்து ஒரு சில நேரங்களில் வந்து ஒரு அரிய வாய்ப்பு அவங்களுக்கெல்லாம் மணி அடிச்சிருவாங்க. தலைவி நடுவர் எனக்கு மணி அடிக்க முடியாது, ஏன்னா அந்த நேரம் வந்த வரைக்கும் நான் பேசிக்கிட்டே இருக்கலாம். நம்ம இந்த திரளான கூட்டத்துல பிரதானம் வந்து நம்மளுடைய ஆசிரியர் மாரியம்மாள் அவர்கள் தான். அவர்களுடைய ரசிகர்கள் கூட்டாருன்னா இப்ப இங்க அதிகமா வந்திருக்காங்க. அது முன்னாள் மாணவர்கள் வந்து அவரை கௌரவிக்கிறதுக்காக வந்திருக்காரு. இது அன்பு செய்யறவர்கள் அவங்களை கௌரவிப்போம். அதாவது அவர் வந்து எங்கிட்ட வந்து இந்த மாதிரி டீச்சருக்கு மரியாதை பண்ணணும் அப்படின்னு சொல்லிச்சுறாரு. நான் சொன்னேன் என்ன டீச்சர் சொல்றீங்க இல்லை அவர் நான் ஏதாவது சந்தர்ப்பத்தையா நேரடியாக பார்த்தேன் நினைச்சேன் இது ஒரு சந்தர்ப்பத்தை அமைச்சு கொடுங்க அப்படின்னாரு. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அதாவது அவங்களுக்கு வந்து ஸ்டூடெண்ட்ஸ் நிறையா, அதே மாதிரி இன்னைக்கு வரைக்கும் தட்டி விட்டுறாரு பாப்பா கேமரா இந்த மாதிரி ஒரு இடத்துலயும் அவங்களோட பேர் வந்து இன்னைக்கு வரைக்கும் நின்றுட்டு தான் இருக்கு. அதாவது மாரி டீச்சரை நம்ம நாட்டாம அவர்களது மனைவி திருமதி சித்ரா அவர்களை, ஏன்னா மாரியம்மாவை நேரடியா வந்து அவங்கள வந்து வாழ்த்தணும்ன்றதுக்காண்டி தான் திருமதி சித்ரா அவர்களை போட்டிருக்கோம். அவர் வந்து மரியாதை செய்துவாரு விழாக்களின் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். இங்கே பாருங்க இங்கே பாருங்க போடுங்க. அடுத்ததாக திருமதி தனம் அவர்களுக்கு செல்வி டீச்சர் அவர்கள் மரியாதை செய்வார் கேட்டுக்கொள்கிறார். அனைத்து
வணக்கம். மாரியம்மன் அருள் உங்கள் எல்லோருக்கும் கிடைக்க நான் செயல்படுகிறேன். எங்களுடன் பணியாற்றிய திரு தனமானவர் சிறந்த பேச்சாளர், குழந்தைகளுக்கே சொல்லி தருவது அதிகமாக தெரியும். அவங்க இங்க பேசுறதுக்கு தேர்ந்தெடுத்ததுக்கும் எனக்கு ஒரு சிறிய வாய்ப்பு கொடுத்ததுக்கும் மாரியம்மனுக்கும் மாரியம்மன் கடவுளுக்கும் விழாக்குழுவினருக்கும் மிக நன்றி. திருமதி மீனாட்சி அவர்களுக்கு ஜெயில் பாலா அவர்கள் சங்கீதா அவர்களுக்கு நிர்மலா அவர்கள் நிர்மலா விஜி என்ற நிர்மலா அவர்கள் மரியாதை செய்யுமாறு கேட்டுள்ளனர். உமாராணி அவர்களுக்கு ராஜேஸ்வரி அவர்களை மரியாதை செய்ய வருமாறு கேட்டுக்கொள்கிறோம். அடுத்தது யாழினி அவர்களுக்கு வாசி. அடுத்தது நித்யா அவர்களுக்கு தமிழ்ச்சிங்க அவர்கள். இந்த விழாவுக்கு மரியாதை செய்யறதுக்கு தனிப்பட்ட முறையில நான் செய்யறேன்னு சொன்னாங்க. கண்டிப்பா மகமேல இருந்து அதை செய்வோம் அப்படின்னு சொன்னேன். இருந்தாலும் அவங்கள நிறந்தா மரியாதை அப்படியே போட்டு இங்கே பாருங்க, அப்படியே பாருங்க. யாழினி அவர்களுக்கு வாசியர். மூணு பேர் என்கிட்ட படிச்சாங்க. 4வது பையன் சரவணன் என்கிட்ட படிக்கல. பட் அவன் கொஞ்சம் பிரியமா இருந்திருப்பான், எனக்கு தெரியாது. நான் கூடநக பெருமாள் கோயில் இருக்கும்போது இந்த ஸ்கூல்ல ஒரு ஃபங்க்ஷன் நடக்கும். அதுல இண்டிபெண்டன்ஸ் டே அப்படின்னு நினைக்கிறேன். அதுல போட்டோ எடுத்திருக்காங்க. ஆனா அவன் என்னை அங்க மீட் பண்ணான். சும்மா ஏதாச்சியா உட்காந்துருக்கும்போது அவன் கொஞ்சம் தயங்கி பண்ணிட்டு இருந்தான். நான் கேட்டேன், என்ன சரவணன் நீ தயங்கிட்டு என்ன சொல்லு அப்படின்னு சொன்னால அந்த போட்டோவை எனக்கு காமிச்சான். டீச்சர் இது ரொம்ப நல்லா இருந்தீங்க டீச்சர், நாங்கள் எடுத்து வச்சுட்டேன் டீச்சர், அதை எனக்கு ஒன்று கொடுங்க. என் பக்கத்தில் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க. ஏய் நிஜமாவே நீ நல்லா தான் இருக்கிற, வாங்கி போட்டோ கொடுக்கணும். நானும் ட்ரை பண்ணேன் என்னால் வாங்கவே முடியல.
இப்போ அது இருந்தால் கிடைத்தால் எனக்கு கொடுத்தால் நான் சந்தோஷப்படுவேன். தேங்க்யூ. யாழினி அவர்களுக்கு வாசி அவர்களை கொண்டாடி வருகிறார்கள். அப்படி பாருங்க. நித்யா அவர்களுக்கு தமிழ்ச்செல்வி அவர்களை கொண்டாடி வருகிறார்கள். எல்லாருக்கும் வணக்கம். இந்த விழாவில் கலந்துக்கிறதுக்கு எனக்கு மாரியம்மனோட அருள் தான் நான் இப்படி இருக்கேன். நான் உண்மையிலே எங்கள் அப்பாவுக்கு அடுத்து நான் பேசணும்னு நினைக்கிறேன். ஆனால் எனக்கு அந்த அளவுக்கு பேச வராது, அப்பா மாதிரியே வராது. ஆனால் குடும்ப தலைவி தலைவரான பட்டியல நல்லா ஒரு பாயிண்ட் நோட் பண்ணணும். குடும்பத்தை ஆணும் சரி பெண்ணும் சரி அந்த தாயின் வயிற்று தான் வரலாம். அப்ப அந்த குடும்பத்துக்கு வந்து என்னுடைய அணியிலிருந்து நான் பேசணும்னு நினைச்சேன்னா குடும்ப தலைவா எல்லாருமே அடுத்ததாக நித்யா அவர்களுக்கு தமிழ்ச்செல்வி அவர்களை கொண்டாடி வருகிறார்கள். அப்படியே கொஞ்சம் முன்னாடி வந்துருங்க. முன்னாடி வாங்க. அப்படியே இருங்க. இங்கே பாருங்க. அடுத்ததாக என்னுடைய ஆசிரியை மாரியம்மாள் அவர்களுக்கு ஏதாவது மரியாதை செய்யணும்னு ரொம்ப நாள் நினைச்சுக்கிட்டே இருந்தேன். அது இன்னைக்கு நம்மளுக்கு சொந்தமான விசேஷத்தையா அதனால அவங்களை பாராட்டி பட்டிமன்றத்தில் கலந்துக்கிட்டவங்க பேச்சாளர்களுக்கும் மரியாதை செஞ்சு என்னுடைய அப்பா காடாமோட சோமசுந்தரம் சார்பாக அவங்களுக்கு எல்லாத்துக்கும் மரியாதை செய்ததுக்கு விழாக்கள் ஒத்துக்கிட்டதுக்கும் மிக நன்றி. திரு மாரியம்மாள் அவர்களுக்கு அப்படியே போட்டு பாருங்க. அண்ணா உள்ள வாங்க. இங்கிட்டு வாங்கக்கா. தம்பி முன்னாடி வா. அப்படியே ஓடியா. அப்படிங்க பாருங்க. சவுளியை பிடிச்சிருப்பா. அக்கா முன்னாடி வாங்கக்கா. அக்கா முன்னாடி வாங்க. முகம் தெரியலக்கா. அப்படியே இருக்கு. இன்னொரு போட்டா. ரைட். சந்திரமோகன் அந்த பையனும் அன்பு செய்யணும் திக் ஃப்ரெண்ட்ஸ். அவங்க ரெண்டு பேருமே ரொம்ப பிரியமா இருப்பாங்க. ஸ்டில் இன்னைக்கு வரைக்கும் அவங்க அங்க இருந்தாங்க, நான் போய் அவங்க கிட்ட சேர்ந்துட்டேன், அந்த ஊர்ல போய் சேர்ந்துட்டேன். அதனால ஸோ அதான் நான் என்ன சொல்றேன், என்னுடைய இதை நீங்க வந்து பெருமைப்படுத்துறது ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. பட் ஒரு பொருள் கொடுத்துதான் என்னை சாட்டிஸ்ஃபை பண்ணணும்னு நினைக்கிறேன். நீங்க வளர்ச்சி அடைந்திருந்தாலே நான் வெரி ஹாப்பி. தேங்க்யூ. ஒரு நிமிஷம் சாவலி படிச்சுங்களேன். சாவலி படிங்க. ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கங்க. ஃபோட்டோ அப்படியே நீங்கள் எப்படி முன்னாடி போயிருங்களேன். டீச்சர் முன்னாடி போயிருங்க. முன்னாடி போயிருங்க. ஃப்ரண்ட்டில் போயிருங்க. அப்படியே பாருங்க. அப்படியே பாருங்க. அடுத்து உமாராணி வருகிறது.
அப்படியே இருக்கு. இன்னும் கொஞ்சம் க்ளோஸ் ஆகுங்க. அடுத்து யாழினி அவர்களுக்கு. அப்படியே இங்கே பாருங்க, இங்கே பாருங்க, இங்கே பாருங்க. அடுத்து வித்யா அவர்களுக்கு. இங்கே பாருங்க, இங்கே பாருங்க திரும்ப. மிக்க நன்றி. திறக்க மாட்டாரு, ஆனா தவறு இல்லாமல் மெதுவாக செய்வார், செய்து முடிப்பார். கண்டிப்பா அது வந்து எனக்கு சித்தரை பொறுத்த வரைக்கும் யாரு என்ன சொன்னாலும் நான் சொல்லுவேன். புரியுற வரைக்கும் ஒண்ணுமே செய்ய மாட்டாரு, புரிஞ்சிச்சுன்னா தான் செய்வார். அதனால பிள்ளைய மிக அழகாக புரிய நான் வச்சிருக்கிறாரு. அவங்க அப்பாவுக்கும் அந்த குழந்தை அனைவரும் முன்னால் நான் கூறி வருகிறேன். தந்தைக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும், நாம மக்கள் எப்படி பேசுறாரு அதை செய்த சுட்டி காட்டினாலும் இன்னும் கொஞ்சம் மகிழ்ச்சி. நமக்கு சந்தோஷம் கிடைக்குதுன்னு சொன்னா அது இன்னொருத்தர் வாய் மூலமா கிடைச்சா இன்னும் கொஞ்சம் சந்தோஷமா தான் இருக்கும். ஆனா எங்க நிறைய பேர் சொல்லுவாங்க இப்படியே குடிக்கும். அதே நாங்க எப்போ எக்ஸாமினேஷன் ரிசல்ட் முன்னால எழுத போவோம் பாருங்க, அது ஏதோ நம்ம புரிய மாட்டேங்குதே. நம்ம தலைவேன்னு பேச வந்திருக்கிற நித்யா பி. பல்லாயிரம் கோடி உயிர்களை ஈன்ற அன்னையாய் திகழும் ஆதி பராசக்தியின் மறுவடிவமாய் திகழும் என் தல்லாகுளம் மாறியின் பாதம் பணிந்து என் உரையை துவக்குகிறேன். முளைக்காய் திருவிழாவில் ஒரு அங்கமாய் பட்டிமன்றத்தை நடத்தவுள்ள இந்த விழா குழுவினர் அவர்களுக்கும் இவ்விழோடு பேச வந்திருக்கும் சக பேச்சாளர் அவர்களுக்கும் நடுவே திராசு போல் நீதியை நிலைநிறுத்தி பார்க்க வந்திருக்கும் நடுவர் அவர்களுக்கும் பட்டிமன்றம் என்றால் மக்களின்றி அது முழுமை பெறாது என்பதை கூறுவதற்காக வந்திருக்கும் என் மக்கள் அனைவருக்கும் என் முதற்கண் மாலை வணக்கங்கள். குடும்பத்தின் பெரிதும் உறுதுணையாய் இருப்பது குடும்ப தலைவி. ஏனெனில் குடும்ப தலைவன் எவ்வளவு தூரம் பாடுபட்டு வீடு வந்து சேர்ந்தாலும் அவனை அன்போடு அரவணைப்போடு அரவணைப்பது குடும்ப தலைவிகளே. அவர்கள் அரவணைப்பு இல்லை என்றால் அக்குடும்ப தலைவனால் ஏதும் செய்ய இயலாது. ஒவ்வொரு கணவனும் தன் மனைவியிடம் தான் சம்பள பணத்தை கொடுக்கின்றான். ஒரு குடும்ப தலைவர் குடும்ப தலைவியிடம் தான் கொடுக்கிறார். ஏனெனில் அவளே நல்ல நிர்வாகத்தை நிர்வகிக்க முடியும் என்பது அவனுக்கே தெரியும். ஒவ்வொரு கணத்திலும் தன் பிள்ளைகளுக்கு இது செய்ய வேண்டும் அது செய்ய வேண்டும் என்று பார்த்து பார்த்து செய்பவர் குடும்ப தலைவியே. குடும்பத்தின் வளர்ச்சி என்பது சம்பளத்தை மட்டும் பொறுத்ததல்ல, அக்குடும்பத்தின் ஒழுக்கம், தேர்கள், அதுக்கப்புறம் வளர்ச்சி, கல்வி, பிள்ளைகளின் சொத்து அனைத்தையும் சேர்ந்தது. அது அனைத்துக்கும் உறுதுணையாக இருப்பது குடும்ப தலைவிகளை. இங்கிருக்கும் ஒவ்வொரு தலைவிகளுக்கும் தெரியும் அவர்கள் எத்தனை இடங்களை சந்தித்திருக்கிறார்கள் என்று. ஆண்கள் தலைவர்கள் பொதுவாக வேலைக்கு சென்று விட்டு வீடு வந்து சேர்வார்கள். புன்சிரிப்போடு எவ்வளவு உடல் சோர்வு இருந்தாலும் அவர்களை புன்சிரிப்போடு அரவணைத்து என்ன வேண்டும் என்பதுதான் முதல் கேள்வியாக இருக்கும். ஒரு நாள் அவர்கள் வீட்டில் இல்லை என்றால் அன்று வேலையை ஓடாது யாருக்கும். பிள்ளைகள் சரி, குடும்ப தலைவர்கள் சரி, யாருக்குமே வேலை ஓடாது. முதல் கேள்வி, அம்மா எப்பொழுது வருவாள்? பிள்ளைகள், கணவன், மனைவி எப்பொழுது வீட்டுக்கு வருவாய் என்று. அவர் சொந்தக்காரர்களை பார்க்க வீட்டுக்கு தாய் வீட்டுக்கு சென்றிருந்தாலும் 1000 போன் வந்திருக்குங்க. இங்க ஏமா இதை எங்க வச்சிருக்க, இங்க வச்சிருக்க, அடுப்படியில பால் இருக்கு, சக்கரை வேணும், எங்கம்மா வச்சிருக்க, என் சாலையை வந்து எங்க வச்சு எங்கம்மா இருக்கும் அப்படின்னு எல்லாம் 100 போனுங்க. வீட்டுல நிம்மதியாக இருக்க முடியாது. அவங்க நிம்மதியா இருக்காங்கன்னா அம்மா வீட்டுக்கே போயிருப்பாங்க. அங்கே நிம்மதியா இருக்க முடியாது. 100 போன் பண்ணிடுவாங்க. ஒரு நிமிஷத்துக்கு இருக்கா பிள்ளைங்க அடுத்து பிள்ளைங்க கிளம்புங்க. பிள்ளைங்க கிளம்புறதுக்குள்ள அவ்வளோ பாடு நடக்கும் வீட்டுல. ஏமா பிள்ளைங்களோட நாள் எங்க இருக்கும், ஏமா பிள்ளைங்க ஐடி கார்டு
இனிமேல் என் கணவனையும் நான் தான் பார்த்துக்கணும். அவங்க அவளை சுமையா பார்க்குறாங்க. சரியா? அவளை சும்மா சந்தோஷமா பார்க்கறாங்க. மனைவி அண்ணா என் கணவனை இனிமேல் நான் தான் பார்த்துக்கணும். இந்த குடும்பத்தை நான் தான் பார்த்துக்கணும்னு சொல்றாங்க. ஒரு குடும்ப தலைவர் ஒரு குடும்ப தலைவி இல்லாத வீடு. ஒரு குடும்ப தலைவர் பிள்ளைகளை வளர்க்கிறாங்க. ஒரு தலைமை ஆசிரியர் தான் 3 பேர் படிக்கிறாங்க. அந்த தலைமை ஆசிரியர் ஒருத்தர் பார்த்திருக்காரு. குடும்ப தந்தை பார்த்து சந்தோஷமா சொன்னாங்க. பையன் அமெரிக்கால இருக்கான், ஒரு பையன் ஆஸ்திரேலியால இருக்கா, ஒரு பையன் சவுத் ஆப்பிரிக்கால இருக்கான். அவர் கேட்கிறாரு, நீங்க எங்க இருக்கீங்க? அதனால ஆசிரமத்துல இருக்கீங்க, முதியோரத்துல இருக்கேன் அப்படின்றாங்க. நேற்று ஒரு குடும்ப தலைவி இருந்தா வீட்டுல இருக்கேன்னு சொல்லிருக்காருங்க. அதான் குடும்ப தலைவி இருக்கணும் ஒவ்வொரு வீட்லையும். எனக்கு வாய்ப்பு அளித்தமைக்கு வாய்ப்பு தந்தமைக்கு நன்றி. குடும்ப வளர்ச்சி அந்த முன்னேற்றத்திற்கு காரணமாக இருப்பது தலைவரே என்பதை தொகுத்து வழங்குகிறார். என்னுடைய கருத்தையும் என் அணியினர் கருத்தையும் சேர்த்து தொகுத்து வழங்க விளைகிறேன். அதுதான் ஒரு பாயிண்ட். அப்பா இல்லாமல் இருக்கிற குடும்பம், அம்மா இல்லாமல் இருக்கிற குடும்பம் இருக்கு. 2 பேருமே நம்ம தலைவர்கள். ஏன்னா ஒருத்தர் இருவருடைய பணியை சேர்த்து பார்க்கிறார். ஆனா அம்மா இல்லாத குடும்பத்துல அம்மா இல்லைன்ற அந்த உணர்வு பிள்ளைகளுக்கு கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிக்கும். நட்பு வட்டம் வரும், வாழ்க்கை துணை வருவார், பிள்ளைகள் வருவார். அம்மாவுடைய இடத்தை வாழ்க்கை துணை நிரப்பிவிடும். அப்பா என்கின்ற இடத்தை யாராவது நிரப்பவே முடியாது. நீங்க உங்க அப்பாவுடைய சாயலை யாரிடமும் பார்க்க முடியாது. அப்பா தனித்துவமானவர். கனிவான எந்த பெண்ணும் அம்மாவாக தோன்றலாம். ஆனால் அப்பாவாக யாரையும் தன்னுடைய மனதில் ஏற்றுக்கொள்ளாதுன்னா அப்பா ஆக சிறந்தவர், உயர்ந்தவரும் கூட. வாழ்க்கைக்கு அப்பா அதி முக்கியம், குடும்ப வளர்ச்சிக்கு அப்பா அதுதான் முக்கியம். 2 பாயிண்ட் அவங்க சொன்னதுக்கு நான் எதுக்கா பேசணும்னு நினைக்கிறேன். ஆடி 18க்கு சாமி கும்பிடுவோம். இது வந்து அணியில இருக்கிறது. அதான் ஆடி 18க்கு பெண்களை கும்பிட்டாலும் வேலை செய்யறதெல்லாம் ஆண்கள் தான். ஆண்கள் தான் கடைக்கு ஓடி ஓடி செய்யறாலும் பெண்ஸ் மட்டும் தான் பெண்களுக்கு. இன்னொன்னு சொன்னாங்க ஆப்போசிட்ல, ஆண்களுக்கு குடிப்பழக்கம் இருக்கு. உங்களா நீங்க 5000 ரூபாய்க்கு பட்டுவாவோட கேட்டா நான் 50 ரூபாய்க்கு குடிச்சிட்டு வந்துடுறேன். அது கேள்வி கேட்க மாட்டீங்க. பிரச்சனை உங்கள் பக்கம் இருந்து ஆரம்பிக்கிறது. தீர்வாய் நாங்கள் குடிக்கிறோம். குடிக்கிறது சரின்னு சொல்லல, பிரச்சனை உங்க பக்கத்திலிருந்து வருதுன்னு சொல்றேன். அப்படி இன்னொன்னு சொன்னாங்க, பெண் குழந்தையை பெறுவதற்கு வருத்தப்படுறதுக்கு காரணம் என்னன்னா, அந்த பிள்ளை வளர்ந்து வந்து என்னென்ன கஷ்டம்லாம் படுவோம் இந்த உலகத்துல, அந்த ஒரு காரணத்துக்காக தான் பெண் குழந்தைகள் பிறந்தால் வருத்தப்படும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வருத்தத்தை அம்மா தான் அதிகப்படுவாங்க. பெண் குழந்தை பிறந்துருச்சேன்ற வருத்தம் அம்மாக்களுக்கு தான் அதிகம் இருக்கிறது. மகளை தலையில் தூக்கி வைத்து தாங்குவர் அப்பாக்கள் தான். குடும்ப வளர்ச்சிக்கு பெரிதும் துணை செய்வது குடும்ப தலைவரே என்று நல்ல தீர்ப்பு வழங்க கேட்டு அமைகிறேன். நன்றி. சங்கீதா பயங்கரமா இருக்கு என்னோட பாயிண்ட்ஸ் எல்லாம். ஆடி 18 சொன்னதா அதனால கரெக்டா சொல்ல முடியல. என்ன சொல்றீங்க? அது யாருக்காக? ஆண்கள் வேலை பார்க்கட்டும், பிள்ளைங்க வேலை பார்க்கட்டும், பையங்க வேலை பார்க்கட்டுங்க, யாரும் முன்னே இருந்து அங்க கொடுப்பாங்க அந்த திருமணம் பண்ணாம நமக்காக, அந்த குடும்ப ஒற்றுமைக்காக பல செஞ்ச நம்ம பெண் தெய்வங்களை தான் கும்பிடுறோம். பெண் தெய்வங்களை தான் கும்பிடுறோம். நம்ம யார் வேலை பார்த்தா என்ன? பெண்ணை வேலை பார்க்காம இருந்தாங்க, மாஞ்சு மாஞ்சு பார்ப்பாங்க. இப்ப திருச்சியில கூப்பிட்டாங்க சாமி, எத்தனை பேர் போய் பணியாரம் சொல்லிட்டாங்க பாருங்க. பரசப்பட்டவங்க போய் ஆனா யார் வேலை பார்த்தல, ஆண்கள் வேலை பார்த்தது கிடையாது. அப்புறம் சொன்னிச்சு அந்த பொண்ணு, அதாவது தாய் தான் அழுவான்னு சொல்லிட்டு. ஏன்னா தாய்க்கு தாங்க பொறுப்பு ஜாஸ்தி.
பொம்பளை பிள்ளை பிறந்தா தாய்க்கு தான் பொறுப்பு ஜாஸ்தி. அவர் என்ன பண்ணுவாரு, கடைக்கு கூட்டு போவாரு, வேணுங்கெல்லாம் வாங்கிக்கமான்னு பாரு, பட்டுப்பாவடையே வாங்கிக்கும், எவ்வளவு காசு வேணும் என்னன்னாலும் வாங்கி தரேன். ஆனா அப்படி வளர்ற புள்ள நாளைக்கு புருஷன் வீட்டுல போய் என்ன பாடுபடுத்த தெரியுமா? அதை உணர்ந்துதான் தாய் கட்டுப்பாடோட வளர்ப்பா. அப்படி போகாத, இப்படி போகாத, இதை செய், அதை செய், மேலே சொல்லி தராங்க. எல்லாமே தாங்கிக்கிற சக்தியை வளர்த்து கொடுக்கிறவங்க ஒரு தாய் தான், ஒரு குடும்ப தலைவி தான். நான் இவ்வளவு கஷ்டப்பட்டேன், எங்க அம்மா என்ன இப்படி பண்ணாங்க, எங்க பாட்டி இப்படி வளர்த்தாங்க. அப்படி சொல்லி சொல்லி வளர்க்கிற பிள்ளை என்னைக்குமே சோட போக, என்னைக்குமே ஒரு குத்து விளக்காக, ஒரு குடும்ப விளக்காகத்தான் சொல்லிக்கும். அப்புறம் அதான் சொல்றேன், அதுக்காக அம்மா அழுகிறா, அவனுக்கு நிறைய இருக்கிற பொறுப்பு, உங்களை பிள்ளைய பெற்றுட்டாலே ஆம்பளை பிள்ளை வளர்ந்துடும். அப்பா சொல்றாரு, என்ன சொல்ல, ஆனாலும் ஒரு பெண்ணால வளர்க்க பக்குவப்படுத்தப்பட்டு வளர்க்கிற அந்த ஆம்பளை பிள்ளை ஜெயிப்பான், கண்டிப்பா ஜெயிப்பான். ஆம்பளை மாதிரி ஒரு ஆண் திமிரோட இல்லாம பல கஷ்ட நஷ்டங்களை அம்மா சொல்லி சொல்லி வளர்க்கிற ஆம்பளை பிள்ளை தெளிவா வரலான்னு சொல்றேன். அதுக்கடுத்துதான் இவ்வளவு பேசுறமே, இன்னும் ஒரே ஒரு மேற்கோள் மட்டும். நம்ம 8 தொகை நம்ம இதெல்லாம் இருக்கு பாருங்க, நம்ம சிறப்பதிகாரத்துல இருந்து ஒன்றே ஒண்ணு சொல்லிக்கிறேன். கண்ணகி கோவலன், கோவலன்மான ஒரு மோசமான பிறவி எதுவுமே கிடையாது, உங்களுக்கு எல்லாமே தெரியும். ஆனாலும் அந்த குடும்ப தலைவனுக்காக மதுரை மாநகரே எரிச்சாங்க. அவன் புருஷன் எதுவுமே செய்யல. நம்ம ஒரு ஆபீஸ்க்கு ஒரு எக்ஸாம் வந்து கூட பயப்படுவோம், கிடைக்கிட்டு ஒரு லீவ் சீக்கிரமாகவே பயப்படுவோம். ஆனா தனி ஒருத்தியா நின்று அது அவன் வாழவே இல்லை, அந்த கோவலன்ட்டு அவன் வாழவே இல்லை. ஆனாலும் என் புருஷன் நல்லவன், என் புருஷன் இந்த கொலைய செய்யல அப்படின்னு தனியா தைரியமா போய் பாண்டியன் சபையில நின்று அவனுக்காக நீதி வாங்கி கொடுத்தா பாருங்க ஒரு பெண்ணு. அப்ப கணவன் தப்பு பண்ணாலும் பரவாயில்ல, எனக்கு தான் செஞ்சிருக்கான், ஆனா அவன் ஊருக்கு செய்யல அப்படின்னு நிரூபிச்சு காமிச்சவ யாரு? நம்ம கண்ணகி. அந்த அவ குடும்ப தலைவி தான், அவ குடும்பத்தை அவன் உயர்த்தி நின்றுட்டான். சாதாரணமா செத்து போயிருந்தா கண்ணகி அழுதுட்டு அவளு சேர்ந்து போய் செத்து போய் ஒண்ணுமே கதை தெரியாது, அதை தெரிஞ்சிருக்காரு. ஆனா அதே ஒரு என்ன செஞ்ச 50 காப்பியங்களை ஒன்னா கொண்டு வந்தவ கண்ணகி தான். அதுக்கடுத்த காப்பியத்தை வழி காப்பியமா கொண்டு வந்ததும் மணிமேகலை கொண்டு வந்தது அவளாலதான். அடுத்தபடி இன்னொன்னு சொல்லிக்கிறேன், பாரதியார் பெரிய ஆளுதாங்க, அவர் பாடாத பாட்டு கிடையாது. ஆனா குடும்பத்தை பார்த்தாரா, அந்த அம்மா இத்தினோடு அரிசி வச்சுக்கோ, பிள்ளைகளுக்கு சோறாக்கி போறதுக்கு இத்தினோடு அரிசி வச்சுக்கோ. இவர் பெரிய வல்லல் மாதிரி தொழிலுக்கு தூக்கி போட்டுருவாரு. அதை பாராட்டுறவே அந்த நிமிஷத்துல அந்த பிள்ளைகளோட வயிற்று பசிய பார்க்கிறது யாரு? அந்த தாய் தான், அந்த குடும்ப தலைவி தான். அதுவும் இல்லாம இவர் பெரியவனா என்ன பண்ற, போறவங்களுக்கு பொண்ணத்துக்கு கொடுக்குறாங்க, இவன் யாருங்க பொண்ணத்துக்கு கொடுக்குறாரு? அந்த காலத்துல பார்த்து பார்த்து செய்வாங்க, என் பிள்ளை இங்கெல்லாம் கொடுப்பேன், இங்கெல்லாம் கொடுப்பேன். ஆனா எவ்வளவு ஒரு படத்துல வரும் பாரதியார் கதையில, உனக்கு கட்டி கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லிடுவாரு. உடனே நம்ம பதவி போய் எங்க இந்த மனுஷன் கொடுத்துருவானோன்னு மூட்டம் முடிச்சோட அப்பா வீட்டு கிளம்பி ஓடி போயிடும். அது மாதிரி பாரதிய தெரியும். இப்ப சொல்லிச்சுல சங்கீதா என்ன சொல்லிச்சு, அப்பாவோட இதுவே எதுவுமே வெளியில தெரிய மாட்டேங்குது. அதே மாதிரிதான் செல்லம்மா பட்ட கஷ்டம் யாருக்குமே தெரியாது. 2 பெண் குழந்தைங்களை வச்சுக்கிட்டு, சம்பாத்தியம் இல்லாத புருஷனை வச்சுக்கிட்டு, குடும்பத்தை காலம் தள்ளி கௌரவமா கல்யாணம் பண்ணி கொடுத்து அந்த குடும்பத்தை தலை நிமித்தினால பாருங்க, அவதான் செல்லம்மா தான், குடும்ப தலைவி தான் சிறந்தவன் சொல்லி நிறைய பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்கோம். நம்ம நண்பர்களுக்கு தெரியும் நல்ல தீர்வு. அதே பாத்தீங்கன்னா பக்கத்துல 2 பேரும் சப்போர்ட்டிங் வந்து நீங்க குடும்ப தலைவி தான் கொடுக்கணும்னு சொல்லிட்டாங்க. அதெல்லாம் நோட் பண்ணிக்குவாங்கன்னு நினைக்கிறேன். நல்ல தீர்ப்பு வரும் என்று நம்பி விடைபெரிய நன்றி, வணக்கம். எனக்கு அக்கா அம்மா தான் வேணும். அவங்க இப்ப சிறப்பதிகாரத்துல கோவலன் கண்ணகியை பத்தி சொன்னாங்க. அடுத்து பாண்டிமாதேவியும் பாண்டியன் நெடுஞ்செழியனை பத்தி பாத்தீங்கன்னா அவர் தவறாத்தையும் படைக்கிறாரு. கோவலன் வந்து சிலம்ப கல்வனை கொன்று சிலம்பை கொணக அப்படின்னு தவறுதெல்லாம் எழுதியிருக்காரு. அப்ப கண்ணகி வந்து நியாயம் கேட்டு பாண்டியனுடைய அரண்மனையில போய் வழக்காடி இருக்கும்போது அந்த அவை வந்து சிலம்பை வச்சு என்னோட சிலம்பு தான் அப்படின்னு நிரூபணப்படாது. பாண்டியன் என்ன செய்யலாம்,
இருக்கிறவங்களுக்கு வேற யாரையுமே காட்ட முடியாது. இப்போ பார்த்தீங்கன்னா வீட்டில் தாத்தாவோ பாட்டியோ சித்தப்பா அக்கா வேற யார் இருந்தாலும் நம்ம அந்த வீட்டுக்கு போகும்போது அழாதம்மா தாத்தா மாதிரி பார்த்து நான் உனக்கு தாத்தா மாதிரி இருந்து எல்லாம் செய்வேன், அதே மாதிரி இருந்து நான் எல்லாம் செய்வேன், உனக்கு நான் அம்மாவா இருந்து எல்லாம் செய்வேன் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஆனா கணவன் இறந்துட்டா நீ கணவன் மாதிரி நீ நினைச்சுக்க, உனக்கு கணவன் ஸ்லாமத்துல இருந்து நான் எல்லாம் செஞ்சு வச்சேன்னு சொல்ல முடியாது. அப்ப கணவனை இழந்தவருக்கு யாரையும் கணவனாக காட்ட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாண்டிமாதேவி அப்படியே அந்த மன்னன் மேல விழுந்து இறந்துட்டாங்கன்னு சிலப்பதிகாரத்தை கதை சொல்லுவாங்க. அதனால குடும்ப வளர்ச்சிக்கு பெரிதும் துணை நிற்பவர் ஆண்களே, குடும்ப தலைவரே என்று நான் எனது உரையை கூறிக்கொள்கிறேன். ஆளாளுக்கு மிரட்டுற மாதிரி தலைவர் மிரட்டிருக்காங்க. நான் சரியான தீர்ப்பு வழங்குவாரு. ஓங்கி சொன்னால் ஓரடி உயரும், தாழ்ந்து சொன்னால் வீழ்ச்சி அடைவோம் என்று யாரும் நினைக்க வேண்டாம். நான் எப்பொழுதுமே எனக்கு தோன்றிதான் செய்வேன். ரெண்டு பேருமே அவங்கவுங்க தரப்பா ஆணித்தரமாக சொன்னாங்க. அதுல எதுவும் தொய்வெல்லாம் கிடையாது. ஆனா தனிப்பட்ட முறையில என்னை சொல்லணும்னு சொன்னா நான் தலைவியே தலைப்பதான் இருப்பேன். ஆனா இன்றைக்கு நான் சொல்ல விரும்பவில்லை. இன்றைய சமுதாயத்துல முதல்ல தந்தை வழி மரபுலதான் குடும்பங்கள் வந்து கொண்டே இருந்தது. தாத்தா இருப்பாரு, தாத்தா இருந்தா தாத்தா அந்த தாத்தா இருப்பாரு, அவர் தான் தலைவர் குடும்பத்துக்கு. ஆனா அவர் அந்த பாட்டை கேட்டுதான் செய்வார். அடுத்தது அடுத்த தந்தை. ஆனா தந்தை வழி குடும்பம் தான் வந்தது. அப்புறம் சங்க காலத்துல பாத்தீங்கன்னா அந்த தலைவன் குடும்ப தலைவன் அதாவது கூட்டு குடும்பமாக தான் இருந்தார்கள். தனி குடும்பமாக இருந்தாலும் அவர்கள் கண்டிப்பாக தலைவியுடைய ஆலோசனையை பண்ணுவார்கள். அதுக்கு இரண்டு காரணம். சங்க காலத்தில் பெண்களுக்கு எல்லாத்திலையும் உரிமை கொடுக்கப்பட்டிருந்தது. அவர்கள் நன்றாக படித்திருந்தார்கள், நல்ல ஆலோசனைகளையும் கூறுவார்கள். அது ரெண்டாவது அவர்களுக்கு ஒரு பெரிய அவர்கள் குழந்தை பெற்று தருவது. அதற்காக அவர்கள் கடின உழைப்பை ஆண்களும் எளிய வேலைகளை இந்த பெண்களுமாக செய்து வந்தார்கள். இடைக்காலத்தில் எளிய வேலைகளை செய்து கொண்டிருந்த பெண்களால வெளியில வேலைக்கு போக முடியல, வேலைக்கும் போக முடியல, சம்பாதிக்கவும் முடியல. நீ எதுக்கு போற, பேசாம வீட்டுல இருந்து அடுப்பங்கிற வேலையை பார் என்று கொடுத்து விட்டாங்க. அப்ப அவள் நசுக்கப்பட்டார். அதற்கு பின்னாடி 20வது 21வது நூற்றாண்டுல பாரதியை சொன்னார், அவர் வீட்டை கவனிக்க, அதுதான் ஆண்களுடைய பிரச்சனையே. வீட்டை கவனிக்க ஆனாலும் நாட்டுக்காக எதோ சொல்லுவாங்க, என்னென்னமோ பாட்டெல்லாம் பாடுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. பாரதியார் சொன்னார்ல, அவர் என்ன சொன்னாரு, பெண்களுக்கு தைரியம் கொடுத்தார். அப்ப சொன்னாரு, இரும்பு கூட்டுக்குள் இருந்து உடைத்து கொண்டு வெளியே வா, எளியனை நினைத்தவர்களை எள்ளி நகையாடு நீ புரியாக திகழ்ன்னு சொல்லி அவளுக்கு தைரியம் கொடுத்தார். அவர் குடும்ப தலைவனே இல்ல, ஒரு தனிப்பட்ட ஆண் மகன் ஒரு பெண்ணுக்கு ஊக்கம் கொடுத்தார். ஆனா இன்றைய நாளிலே எல்லா விஷயத்திலையும் பொருள் ஈட்டுவது, கல்வி மேம்பாடு அளிப்பது, சமுதாயத்தை ஒரு கண்ணோட்டத்தில் பார்ப்பது. முன்னாடி நான் சொன்ன மாதிரி அவங்க சொன்னோன்னு நான் சொன்னேன், வளர்ச்சி அடையுதுன்னா எப்படிப்பட்ட வளர்ச்சி. ஆனா இன்றைய காலத்திலே ஆண்களும் சரி பெண்களும் சரி, நான் எனது எனது குடும்பம் இந்த சமுதாயத்தின் கண்ணோட்டத்தில் வளர்ந்து ஓங்கி இருக்க வேண்டும் என்றார். Natural also be the up to maintains, அதாவது manifest the secret God. அதாவது இயற்கையிலேயே நம்ம இன்னைக்கு இங்க உட்கார்ந்துருக்கோம், எனக்காக நிறைய பசங்க அன்பு செலுத்துறாங்க, எனக்கு ரொம்ப பெருமை. ஆனால் ஒரு குடும்பனுக்கு ஒரு அதுல 4 aspects இருக்குது, 4 steps இருக்குது.
அன்பு எல்லாருக்கும் பரவலாக கிடைக்கும். ஆனா தலைவனுக்கும் தலைவிக்கும் உள்ள யாரு உடைச்சாலும் அது முடியாது. அதுதான் பிசிக்கல், வைட்டல், மைண்ட் அண்ட் ஸ்பிரிட். ஒரு ஸ்பிரிட் வந்து ஃபோர்த் பிளேஸ். அதுல போகும்போது ஒரு கணவனும் முதல்ல அவங்க பிசிக்கலா ரொம்ப வெறியோட அன்பா இருப்பாங்க. அதுக்காக நான் நல்லா சொல்லி நல்லா கவனிச்சுக்கணும். எவ்வளவு பேர்கிட்ட நம்ம அன்பு செலுத்துவோம், அந்த அன்பு அது அப்படியேதான் இருக்கும். அவங்களுக்குரிய அன்பு அது. அதுக்கு ஒரு டைம் கரெக்ட் நான் சீக்கிரமா சொல்லணும்னு நினைக்கிறேன். சாதாரணமா சொன்னா சமுத்திரம் இருக்கு. சமுத்திரத்துக்கு நான் அடியில வந்து அலைகள் வந்து ஆடாது, மேல் அலைதான் ஆடிக்கொண்டே இருக்கும். அதுல வந்து அதிகமான பொருட்கள் இருக்கும். அது ட்ரெஷர் ஆஃப் தி சமுத்திர ஓஷன். அதை வந்து அந்த தண்ணி வந்து என்ன செய்யும், அதை நல்லா கவனிச்சுட்டே இருக்கும். அதுக்கிட்ட வந்து அது அன்பு செலுத்தும். ஆனா அதுக்குன்னு ஒரு துணை இருக்கும் பாருங்கள், அதை மறக்கவே மறக்காது. அதுதான் குடும்ப தலைவனுக்கும் தலைவிக்கும் உண்டு. அதுக்கப்புறம் அது மழையா வந்து இந்த தண்ணி மேல போய் மேகம் செய்யும். மேகத்தையும் சொர்க்கத்தையும் செய்வாங்க. ஆனால் மேகம் மேகம்தான். அது இந்த பூமியை இந்த தண்ணியை கொணர்ந்து அவர்களுக்கு அன்பு செலுத்த வேண்டும் என்பதற்கு செய்யும். அந்த தண்ணி ஓடும் பொழுது அங்குள்ள தாவரங்களுக்கும் மற்றவர்களுக்கும் அது உதவி செய்து கொண்டே இருக்கும். இப்ப இடத்திலையும் எல்லாத்தையும் அன்பு செலுத்தினாலும் யாராலும் அந்த ஸ்பிரிச்சுவல் நிலையில அந்த ஆன்மாவானது ஒருவர் பிரிந்து விட்டால் இன்னொரு கூட சேராது. சத்தியவான் சாப்பிட்டுல கதை கூட வரும், நேராயிரும். ஆனா அது என்ன செய்யும்னா அதுக்கு இணையான ஒரு அன்பை தேடிக்கொண்டே இருக்கும். அப்ப அவங்களுக்கு ஆறுதல் கொடுக்க இறைவனையே வந்து விடுவார். அதனாலதான் ஒருத்தர் இழந்தவர்கள் பாருங்க, கோவிலுக்கு போவாங்க, பாட்டு கேட்க போவாங்க, நம்ம என்ன சொன்னாலும் நம்ம கேட்க மாட்டாங்க. அதில் அவர்கள் இறை மகிழ்ச்சியை அடைவார்கள். அதாவது spiritual become the play of the man. இந்த ஸ்பிரிச்சுவல் வந்து மனிதனாக வளர்த்து வந்து ஒரு நாடகத்தை நடத்தி விட்டு சொல்லும் போறாங்க. இப்ப இதுல நான் சொன்னது பாத்தீங்கன்னா, எந்த குடும்பம் இருந்தாலும், தந்தையாக இருந்தாலும் சரி, தலையாக இருந்தாலும் சரி, தலைவியாக இருந்தாலும், ஆண்மகனாக இருந்தாலும், தலைவனுக்கும் தலைவிக்கும் உள்ள அன்பானது யாராலையும் பிரிக்க முடியாது, அவர்களால் இயக்கவும் முடியாது. அப்படி வாழ்ந்தால்தான் நம்ம வாழ மண்ணாது earthly life become a divine life. சாதாரண தூயல் வாழ்க்கை எப்படி மாறும் என்றால் தெய்வீக வாழ்க்கையாக வரும். இருவரும் இணைந்து தன் பிள்ளைகளை உயர்த்தினால் அந்த பிள்ளைகள் தவறான வழிக்கு செல்ல மாட்டார்கள். அவர்கள் உலகத்து காரணமாக வாழ்ந்தாலும் தோற்றத்திற்கு அவர்கள் தெய்வீக குழந்தைகளெல்லாம் வளருவார்கள். அவ்வாறு வளர வேண்டும் என்றுதான் அநேக பெரியோர்கள் தங்கள் ஆன்மாக்களை இறைவன் இட்ட பணிகளை செய்வதற்காக வந்த பெரியோர்களின் ஸ்ரீ அரவிந்தர் எழுதிய மகாகாவியமாகிய சாவித்திரியில் சத்தியவான் சாவித்திரி 2 எடுத்துட்டாங்க. அவருடைய சொர்க்கத்தை இருக்க சொல்லி எல்லாரும் இறைவனை சொன்னார். நாம நினைக்கிற இறைவன் நம்ம வைக்கிற தெய்வம் பூரா இறைவன் கிடையாது. நம்மள கிறிஸ்தவர்கள் சொல்லுவாங்க, உங்களுக்கு நிறைய காட். ஒரு இடவுகள் வந்து ஒருத்தர் வந்தார். நம்ம புக்ஸ்ல வந்து அந்த சத்தியவான் சாத்திலேயே காட் அப்படின்னா ஸ்மால் லெட்டர், நம்ம காட்னா கேபிட்டல் லெட்டர். ஆனா அந்த புக்ல ஏதாவது ஒரு இடத்துல தான் காட் ஜிஓடி காட் கேபிட்டல் லெட்டர். இது வந்து நம்ம கேட்டோம்னா முடிவு கிடைக்காது. ஒருத்தர் யூரோப் முழுவதும் இங்கிலீஷ் எழுதுறவர் ஜான் பெர், அவர்கிட்ட அவர் சொன்னாரு, உங்களுக்கு நிறைய கடவுள், அந்த கடவுள ஸ்மால் லெட்டர், ஒரு கடவுள் ஏக கடவுள், ஒன்லி ஒன்ஸ், அதுக்கு பேரு ஒன்லி ஒன்ஸ். அந்த கடவுள் தான் கடவுள்.
நம்ம எல்லாரும் நமக்கு ஏற்ற மாதிரி கடவுள். நம்ம வந்து கல்லு இந்த இடத்துல யாரும் குப்பை போட்டவங்கச்சா ஒரு கல்லை வச்சு சாமி ஆக்கிடுது. அவரும் கடவுளை ஆயிடுவார். ஏன்னா அவர் நம்ம கடவுள்னு சொல்றோம்ல, அது மாதிரி ஆயிடுவார். நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுதான். நம்மளுக்கு இப்போ வந்து இங்க இருக்கிற அனைவருமே தவறுகள் செய்வதே கிடையாது. ஆண்களா இருந்தாலும் செல்வாலும் நமது குடும்பம், நமது பிள்ளைகள் இந்த சமுதாயத்தில் நல்லா வர வேண்டும் என்றுதான் நினைக்கிறார்கள். ஸோ இந்த இயற்கை, அதாவது இந்த புவியியல் உலகத்திலிருந்து அவர்கள் வினையில் லைஃபாக வர வேண்டும் என்றால் இருந்து பேருக்கும் தாய் தலைவனும் தலைவியே வேண்டும் என்று என் இறுதியான முடிவான முறையாக கூறிக்கொண்டு சஞ்சி மேடம் ஏதோ சொல்ல வருவாங்கன்னு சொல்லிட்டு நான் ரொம்ப ஆர்வமாக எதிர்பார்த்துருந்தா 2 பேரும் சொல்லிட்டு முடிச்சுட்டாங்க டக்குன்னு. இந்த கூட்டத்திற்கு வந்திருக்கவங்க எல்லாருக்கும் நன்றி சொல்லணும்னு திருநாபர் அவர்களை கேட்டுக்கொண்டு மீண்டும் நான் அனைவருக்கும் வணக்கம். மறுபடியும் வருவோம்ல, ஏதாவது தவறாக சொல்ல பயன்படுத்திருந்தா மன்னிச்சுக்குங்க. நம்மளோட ஒரு குடும்பமாக இருக்கிறோம், ஒரு குடும்பமாக கலந்துக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். இந்த பட்டிமன்ற ஏற்கனவே பேசிட்டு இந்த தலைப்பை பற்றி எங்களுக்கு அதனால் மறுபடியும் எப்படி சொன்னாங்கல்ல. ஆனால் நாங்கள் டீச்சரை கேட்கறோம்னா உடனடியாக எங்களுக்கு சம்மதம் கொடுத்தாங்க. மிக சிறப்பாக இருந்தது. அதே மாதிரி தான் மறுபடி ஒவ்வொருத்தரும் ஆரம்பத்தில் தடுமாறுங்க. இப்போ வந்து ரொம்ப விறுவிறுப்பான முறை வந்துக்கிட்டாங்க. அந்த முறை இந்த சிறப்பான பட்டிமன்றத்தை ஏற்பாடு செய்த முளைப்பாரி விழா குழுவினருக்கும் சிறப்பான முறையில் தலைமை தாங்கிய தலைவர் அவர்களுக்கும் அதுக்கு முன்னாடி இறைவணக்கம் பாடிய பட்டுப்பூச்சி இங்கிலாந்து மொழியார் ஆரம்ப பள்ளி மாணவ மாணவியர் இருவருக்கும் தலைமை நடுவரையாக இந்த மாரியம்மன் தலைவனே என்ற அணி பேசிய நாங்கள் புரிஞ்ச பாட்டு மறந்து போச்சுங்க. பாட்டெல்லாம் ஞாபகம் புரிஞ்ச பாட்டு திருக்குறள்லாம் எடுத்து நல்ல முறையை எடுத்து சொன்னேன். நான் அதே மாதிரி அன்னப்பறவை மாதிரி இருப்பாங்கன்னு சொன்ன மீனாட்சி, செல்வி சங்கீதா, அதே போல தலைவி என்ற தலைப்பில் பேச வந்த திருமதி உமாராணி, நான் பேசியே தீர்வேன் அப்படின்னு சொல்லி மிக உரிமையோட வந்து கலந்து கொண்ட திருமதி யாழினி, நானும் வருவேன் சொல்லி செல்வி நித்யா ஆகிய அனைவருக்கும் நன்றி. இந்த சிறப்பான அமைப்பை ஏற்றுக் கொடுத்த எல்லா குழுவினர்கள் ஒவ்வொருத்தரும் பேச முடியாது, ஒவ்வொருத்தரும் ஒரு நிலையில் அந்த விழா உதவியிருக்காங்க. அனைவருக்கும் நன்றி. மீண்டும் ஒரு நல்ல நாளைக்கு நல்ல ஒரு நிகழ்வோடு சந்திப்போம். நன்றி. இதே மாதிரி இந்த தனித்திறமைகளை வெளிப்படுத்துறதுக்கு உங்களுக்கு ஒரு மேடை அமைச்சுட்டா கண்டிப்பாக யாரெல்லாம் இருந்தாலும் சரி அவங்களோட தனித்திறமையாக இருந்தாலும் வெளிப்படுத்துறதுக்கு வாய்ப்பை குழு ஏற்படுத்தணும் என்று கேட்டுக்கொண்டு இவ்வளவு தூரம் அமைதியாக இருந்த அனைத்து நல்ல உள்ளவங்களுக்கும் நன்றியை தெரிவித்து அடுத்ததாக ஏன்னா முளைப்பாரியினுடைய தொடர்ச்சி தானான கொண்ட வேண்டியது இருக்கு. ஏன்னா கிட்டத்தட்ட அவங்க ஒரு அரை மணி நேரம் அதனால தயவு வந்து தொடர்ந்து விழா இருக்கு. அதனால அனைவரும் எல்லா நிகழ்ச்சியிலும் கலந்து கொண்டு சிறப்பிக்குமாறு விழாக்குழுவின் சார்பாக விருதுகளை விடுகிறேன். நன்றி, வணக்கம்.